Krishna 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Krishna Krishna Hare 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 Rama 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Krishna 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 Hare Hare Ramanujadaya Patram Jnana-vairagya-bhushanam Srimad-venkatanathāryam Vande Vedanta-desikam Lakshmīnātha-samārambhām Nāthayāmuna-madhyamām Asmadācārya-paryantām Vande Guru Parampara Yo Nityamachyuta-padāmbujayugma-rugma Vyamohadasthathitarāni Trināya-mene Asmadguror-bhagavatosya दयैकसिन्धो Ramanujasya charanau sharanam prapadye Bhūtam sharascha mahatarvaya bhattanāta श्री भक्ति सार कुलशेखर योगी Bhaktāngrireṇu भक्तालयतीन्द्रमिश्राम् श्रीमत् पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनम् प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् பூமண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாமண்ண வந்தை ராமானுசன் சரணாரவிந்தன் நாமண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே ஆராமம் குணசஞ்சயஸ்ய சதனம் முக்கியம் சதாஸ்ரேயச रो निरवधे राधेर्हि सिद्धौषधम् घोराघौग दवाग्नि संजय गणग संसार मेघानिलः साक्षात् मूलधनं सदां विजयते श्री पद्मनाभ प्रभुः கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுககில்லார் விடமுடை அரவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் கடமுடை வயல் அனந்தபுரநகரம் புகுதுமின்றே இன்று போய் புகுதிராயில் எழுமையும் ஏதம் சாரா குன்றுநேர் மாடம் மாடே குறுந்து சேர் செருந்தி புன்னை மண்டலர் பொழில் அனந்தபுரநகர் மாயன் நாமம்
ஒன்றும் ஓர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பர் ஊரே ஊரும் புல் கொடியும் மத்தே உலகெல்லாம் உண்டமிழ்ந்தான் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கன புகுதிராகில் தீரும் நோய் வினைகளெல்லாம் தின்னம் நாமறியச் சொன்னோம் பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுமே. சர்வத்ர பத்மநாபநாம சங்கீர்த்தனம் பத்மநாபா பத்மநாபா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், சர்வலோக ரக்ஷகன். அதனாலே நம்மையும் ரட்சிக்கிறான். நேற்று ஆராட்டிலேயே பார்த்தோம், ஒரு யானைக்கு மதம் பிடிச்சு, ஆனால் ஜனங்களை ஒன்றும் பண்ணலையே. எல்லா இடங்கள்லையும் யானைகளுக்கு மதம் பிடிக்கிறத பார்க்குறோம், மனுஷாலை தூக்கி வீசுறதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் பகவத் பலம், அந்த யானை மனுஷாலை ஒன்றும் பண்ணலை இல்லையா? சரிங்க, அத்தனை ஜனங்கள் இருந்தோம், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருந்தோம். எல்லாராலையும் ஓட முடியாது, ஓடினாலும் அது எப்படி ஓடி வரும்னு தெரியாது. நம்ம என்ன பிளான் பண்ணாலும் அது திடீர்னு நம்ம இந்த பக்கம் போனால் அந்த பக்கம் பார்த்தா நம்ம பக்கமே வரும். அப்படி எத்தனையோ உண்டே. பகவான் ரக்ஷகன். நம்ம அவனிடத்துல நம்மளை ஒப்படைச்சுட்டா போதும். நேற்று அந்த யானையை கண்கொண்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த யானைக்கு அந்த மதம் பிடிச்சது, அது இன்னொரு யானையை துரத்திட்டு. ஆனால் அந்த அங்கே ஓலை குடிசை இருந்தது, அந்த ஓலை குடிசைக்குள்ளே தான் வராகர், இன்னொரு கிருஷ்ணன், 3 சுவாமி இருந்தது. ஆனால் அந்த 3 சுவாமியையும் அந்த கொட்டாவையும் அந்த யானை ஒன்றுமே பண்ணல. அது பக்கத்தில் தான் மதம் பிடிச்சி எல்லா விளையாட்டும் பண்ணிட்டு இருந்தது. இத்தனைக்கும் வராகர் கோவிலோட போத்தி அந்த கொட்டாக்குள்ளே தான் நின்றுருந்தார். இது அதுக்குள்ளே நுழையலை. அந்த கொட்டா அதெல்லாம் மதம் பிடிச்சா அது பக்கத்தில் இருக்க எல்லாத்தையும் துவம்சம் பண்ணணும். அதெல்லாம் ஒன்றும் பண்ணல. யாரோ பாக்கியப்பட்டவன் வண்டியை மட்டும் தள்ளி விட்டுது, 2-3 ஆட்டோவெல்லாம் ஏறித்து அப்படின்னு சொல்லிட்டான். அது நிஜமாக பாக்கியம்தான். லௌகீகமாக பார்த்தோம்னா பண நஷ்டம் எல்லாம் சொல்கிறோம். ஆனால் ஏதோ அவனுக்கு அந்த வண்டினால் வரக்கூடிய அபாயத்தை இந்த யானை தள்ளி விட்டு சரி பண்ணி புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அதுவும் பாதி வேளை ஏர்போர்ட்டில் வந்திருந்தாலும் கஷ்டம். இந்த யானையை கட்டுக்கோப்பில் கொண்டு வந்திருக்கவே முடியாது. அந்த பக்கம் இந்த பக்கம் எங்கே வேணால் ஓடலாம். சுற்றி வர நிறைய யானைகள் இருந்தது. இந்த யானை மேலே யாராவது உட்காந்துட்டு இருக்கும்போது இப்படி பண்ணியிருந்தேன் என்ன பண்ணுறது? பிரியதர்ஷன் எல்லாத்தையும் அது குத்தி இருந்ததுன்னா சுற்றி வர நிறைய யானைகள், எல்லா யானைகளும் இஷ்டத்துக்கு ஓடித்துனா ஜனங்கள் என்ன ஆயிருக்கும்? ஆனால் சுவாமி எல்லாம் ஆராட்டெல்லாம் கழிஞ்ச பிறகு விஸ்ராந்தியாக கிளம்பலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும். அது முதல்ல எல்லா அட்டகாசத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சுவாமி நடந்தது. ஏன்னா நான் வராகருக்கு ஒரே குஷி, தலை மேலே வந்துட்டோம். அப்பாடா யானை மேலே. நான் போகும்போது தான் சொல்லிட்டு இருந்தேன், பாரு பன்றி யானை மேலே உட்காந்துட்டு வர்றதுன்னு. அது கோச்சிட்டாரோ என்னமோ தெரியும். எனக்கு யானை வேண்டாம், நான் தலை மேலே உட்காந்துட்டு வரேன்னு. அவர் தலை மேலே உட்காந்துட்டு வந்ததுனாலேயே வராகருடைய அழகை அவ்வளவு பக்கத்தில் பார்க்க முடிஞ்சது. நிஜமாவே ஒரு 1/2 அடி தூரத்தில் வராகர் நாங்களும் போயிட்டே இருந்தோம். அதில் இந்த தாயார் வராகருடைய பிடிச்சுருக்கா, அந்த முதுகில் தாயார் கை வச்சுருக்க அழகை நேற்று தான் பார்க்க முடியும். எங்களுக்கு சாரமாக பார்க்க முடியும். முன்னழகை வேணால் பார்த்தோம்னா அந்த பின்னழகு அந்த வராகரை பார்க்கணும். எங்களோட அந்த ஒரு 4 பேர் தான் தெரியும். இந்த வராகருடைய பின்னழகு இவ்வளோ பக்கத்தில் இப்படி பார்த்துட்டு இருந்தோம். அப்பப்போ அவர் நின்றுடுவார். அந்த இடை அழகு, அதில் தாயார் அந்த முதுகில் சுவாமியில், அது சுவாமியோட திருமேனி வலிக்குமோன்னு பட்டும் படாமல், ஆனால் ஒரு கிரிப்புக்கு சுவாமியுடைய முதுகில் அவர் கையை வச்சுன்ற அழகு எனக்கு அழுகே வந்துடுது. அதாவது சுவாமியுடைய திருமேனி எத்தனை மிருதுன்னு தாயாருக்கு தெரிஞ்சிருக்கு. பெருமாளுக்கு வலிக்குமோ வலிக்காதோன்னு அப்படியே ஒரு பூ போல ஒரு குழந்தை மேலே கை வைக்கிற மாதிரி தாயார் வச்சுட்டு இருந்தார். அதனால பகவான் ஆச்சரியமானவன், ரக்ஷகன். நேற்று நிறைய பேர் துரத்தினா கூட கேட்டேன் நான் பிரசங்கத்தில், யாரெல்லாம் துரத்திட்டு யானே. ஆனால் பகவான் இருக்கான், பத்மநாபன் ரக்ஷகன், சந்தேகமே வேண்டாம்னா. அப்போ தான் அந்த இடத்துல நின்றுட்டு நாங்கள் வந்தோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நாங்கள்லாம் அங்கே நின்றுருந்தோம். ஒரு 4-5 பேர் அங்கே நின்று வராகர் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தோம். நாங்கள் இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் தான் அந்த யானை எல்லா அட்டகாசம் ஆரம்பிச்சது. பக்கத்தில் யானையை நாங்கள் பார்த்துன்னா இருந்தோம். இத்தனையும் பார்த்துட்டு இருந்தோம். யாருக்கும் ஒரு பங்கம் இல்லாதபடி அந்த யானை இருந்ததுன்னா பகவத் கிருபை. பகவான் ரொம்ப உத்தமன் தான். நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு சமயம் வரமாட்டேங்க. அந்த பகவானை நினைச்சுட்டு இருந்தா போதும். பெரியாழ்வார் நினைக்கிறார், நிஜமாவே பெரியாழ்வார் நினைக்கிறார். ரொம்ப ஆச்சரியம். நேத்தியே ஆராட்டுக்கு நான் நடக்க முடியாதுன்னு நினைச்சேன். பத்மநாபா என்னால் நடக்கலாம் முடியாதுப்பா, பார்க்கலாம் எவ்வளோ தூரம் முடியுமோ நடக்கணும். அதுக்கப்புறம் ஆட்டோ பிடிச்சுவேன். இங்கேயே நடந்தேன், அங்கேயே நடந்தேன். அதுக்கப்புறம் சத்தியமாக சொல்கிறேன், நான் நடக்கவே இல்லை. எனக்கு
உடம்புல ரொம்ப நாள் ஆச்சு, இவ்வளோ தூரம் நடந்து 1 வருஷம் ஆயாச்சு. ஆராட்டுக்கு நடந்து சரியா சொல்லணும், ஆராட்டுக்கு நடந்து 1 வருஷம் ஆயாச்சு எனக்கு. அதுக்கப்புறமா சரீரத்தில் அத்தனை மாறுதல்கள் ஆனாலும் சுவாமி நடக்க வச்சார். பூரணமாக முழுக்க நடக்க வச்சா. 2வது தடவை அங்கேருந்து ஆட்டோ கிளம்பலாம் பார்த்தா வராக, அதெல்லாம் கிடையாது. பையில என்னை யானையை விட்டு இறக்கினால நீ எப்படி ஆட்டோ வா கூட அப்படின்னு சொல்லி அவருக்கு செக்யூரிட்டி கார்டாக வேற வர வச்சேன். நான் பார்த்தேன், எதுக்கு வராக, நீ என்ன யானையை விட்டு இறக்க வச்சல, உனக்காக தானே இறங்கினேன், கூட வான்னு வர வச்சுட்டு. அப்புறம் ஒரு ஸ்டேஜ் அவரே எனக்கு கிளம்பிக்கோ பரவாயில்ல அப்படின்னு சொன்னதுனாலே தான் அடியன் கிளம்பி வந்தேன். அதனால சத்தியம் பகவானுடைய ரூபம் நிஜமாவே. நேற்று ஆராட்டில் அந்த உற்சவ மூர்த்தி நிறைய பேர் பார்த்த ஃபோட்டோலாம் எடுத்தாங்க. பகவான் அஃபிஷியல் ஃபோட்டோகிராஃபர்னு நேற்று எங்களை உட்கார வச்சுருந்தார். எத்தனைக்கும் உள்ளே போக வேண்டாம், அந்த விவிஐபி கூட்டத்தெல்லாம் போய் மாட்டிக்கப்படாது வெளில இருந்தாலும் அப்படி உள்ளே போனோம், நன்னா பார்த்தோம். நிஜமாவே எத்தனையோ ஆராட்டு வந்துவிட்டேன் நான். ஆனால் இந்த ஆராட்டு சாதாரண ஆராட்டில் சங்குமுகம் கடலில் குளிப்பேன். நேற்று பத்மநாபனுடைய கருணையிலையும் வராகருடைய அன்புலையும் குளித்தேன். சத்தியம் அதுதான். மூழ்கி திளைச்சதுக்கப்புறம் அதில் போய் அந்த உப்பு தண்ணில் குளிக்க கொஞ்சம் யோசனையாக இருந்தது, வேறு ஒன்றும் இல்லை. ஒன்று கருப்பஞ்சாறு, ஒன்று நன்னா பால், இது சக்கரை போட்ட பால், இது 2த்துலேயும் குளித்ததுக்கப்புறமா போய் உப்பு தண்ணில் குளிக்கணுமோன்னு ஒரு தோணல் வந்து கொடுத்து. அதனால தான் இறங்கலை ஒழிய அத்தனை ஆச்சரியமான ஒரு அனுபவத்தை சுவாமி ஜோராக கொடுத்துட்டார். அதனால நாம் பக்தி பண்ணிட்டு இருந்தது முழுக்கவே எனக்கு இந்த வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் என்னை சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்தளராயிற்று. பத்மநாபர் சந்நிதியும் சரி, எல்லா இடத்துலையும் சரி, அழகா அந்த பக்தாளுடைய இதுவும். அதுவும் சங்கமம் கடற்கரையில் நாங்கள் இன்னும் பெருமாளை ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கோம். பின்னாடிலேருந்து ஒரு முஸ்லீம் சாமி கொஞ்சம் குறைச்சி உட்காரணும். இப்போ எங்களுக்கு பார்த்தா தான் உண்டு அப்படின்னு. இப்போ பார்த்தா தான் உண்டு எங்களுக்கெல்லாம், இல்லாட்டி பார்க்க முடியாது. பக்கத்தில் நின்று பார்க்கல, கேமரா எடுத்து அவள் ஃபோட்டோ எடுக்கிறான். இல்லை ஃபோட்டோ எடுத்து நம்ம காண தொட்டு கண்ணில் வேற ஒத்திக்கிறாள். அதான் அசந்து போனேன். அதாவது நேராக கோவிலுக்குள்ளே வர முடியல. அப்போ தான் நினச்சேன், அப்பா நம்மளாம் கொஞ்சம் பாக்கியவான்கள் தான். ஏன்னா உள்ளே போய் சுவாமியை பார்க்க முடியறது, பத்மநாபரும் ஆராட்டுக்கு நடக்க முடியறதுன்றான். நம்மளை நம்பி பாசல்லாம் வேற கொடுக்குறான் அப்படின்னு அவ்வளோ பெரிய விஷயம். அப்போ பகவானுடைய காருண்யம் நிஜமாக நிர்ஹேத்துக கிருபை வெறிதே அருள்றத நேற்று அனுபவித்தோம். பெரியாழ்வார் அதுபோல அனுபவிக்கிறார். அதனால அவருக்கு பகவான் திருக்கோஷ்டியூரில் அந்த காட்சியை கொடுத்துட்டான். வண்ண மாடங்கள் சூழ் திருக்கோட்டி, பாசுரத்தை மாதிரி வண்ண மாடங்கள் சூழ் அனந்தபுரம். நம்ம பாசுரத்தை மாத்திரம் நமக்கு வேலை. இப்போ எல்லா பாசுரத்தையும் பத்மநாபன் பேராக மாற்றி விடுறதுதான் நமக்கு வேலை. வண்ண மாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்து. போன வாட்டி அந்த மாதிரி தான் திருமாலை சொல்லிட்டேன். ஸ்ரீரங்கத்து பக்தவர்த்தி உண்டு, என்ன அநியாயம், அது எக்ஸ்க்ளூசிவாக ரங்கநாதர் பாசுரம். இதை போய் அனந்தபுரம் நகருளானேன்னா கொஞ்சம் ஒத்துக்க முடியல, ஜீரணமே பண்ண முடியல. இனிமேல் திருவனந்தபுரத்தில் பாசுரம் சொன்னால் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு. எனக்கு வேண்டவே வேண்டாம், நீங்கள் மெட்ராஸ் சொல்லும்போது கேட்டால் போதும். திருவனந்தபுரத்தில் பாசுரம் அது ரங்கநாதர் சொன்னால் கேட்க மாட்டேன். கடைசியில் எல்லா பாசுரமும் பத்மநாப திருப்பதி பெருமாள் கூட பங்கில்லாத ஒரு பாசுரம், அதை கொண்டு பத்மநாபர் சொல்லிட்டு ஒரே வருத்தப்பட்டார். வண்ண மாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் என்னை சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்தளராயிற்றே. சுவாமியுடைய அந்த ஜனனோத்சவத்தினால எல்லாரும் ஆனந்தத்தில் தழைச்சு ஒருத்தர் மேல ஒருத்தர் மஞ்சள் எல்லாம் பூசின்று விளையாடினார்களாம். அந்த ஆனந்தத்தில் அவர்களுக்கு எல்லாம் புரியறது. ஆனாலும் ஒன்றும் புரியலை. ஓடுவார் விழுவார் உகந்தாளிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குத்தான் என்பார் பாடுவார்களும் பல்பறை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்பாடியே. அழகா எல்லாரும் ஓடுறாளாம் விடறாளாம் உகந்து கத்துறாளாம். இது ஆராட்டு சமயத்தில் அவெல்லாம் ஜெய் போலோ பத்மநாப சுவாமிக்கு ஜெய். அதாவது மழை விட்டாலும் தூவானம் விடலைன்னு இல்லையா, இந்த மாதிரி ஆராட்டு முடிஞ்சாலும் அந்த ஆராட்டு வைபவத்துடைய தாக்கம் முடியலை. ஆனால் நிறைய பேர் புதுசாக வந்தவாள்லாம் வருஷா வருஷம் பிளான் பண்ணிட்டாப்பெல்லாம். அந்த அளவுக்கு பத்மநாபர் நான் தான் கேட்டேன், பத்மநாபர் எப்படி இருக்காரு, அச்சோ 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 அச்சோன்றா. வெளியூர்கால போகிற ஒரு 50,000 1 லட்சம் பேரை கொண்டு விட்டுருணும் திருவனந்தபுரத்தில். அப்போ தான் திருவனந்தபுரத்துக்கு ஆளுக்கு பத்மநாப பலம் புரியும். அப்படி சொல்லப்படாது, பத்மநாபர் கொச்சுன்றவர். ஆனால் என் குழந்தைகள் சும்மாவான்னு இல்லை. அதாவது பத்மநாபர் முதல் தடவை பார்க்குறவா ரசிக்கிறத பார்த்தா நமக்கு ஒரு சந்தோஷம். அந்த மாதிரி இந்த கோகுலத்து ஜனங்கள் ஒவ்வொருத்தரும் ரசித்து பார்த்துட்டு வரதை பார்த்து இவாளுக்கு ஒரு சந்தோஷம். சின்ன சின்ன குழந்தைகள்லாம் கண்ணனை ரசிக்கிறதா. அம்மா அந்த பாப்பா அழகா இருக்குமா, என்ன கருப்பா இருக்குமா,
ஒரு குழந்தைக்கு இந்த கிருஷ்ணனை பார்த்து அப்படி சிரிச்சுதான், ஒரு 3-4 வயசு குழந்தை. அம்மா கேட்டா, இன்னைக்கு தான் குழந்தை நன்னா வாய் விட்டு சிரிக்கிறான், எதுக்கடா அப்படி சிரிக்கிறான், எதுக்கடா சரி. அம்மா எல்லாரும் என்ன கருப்பன்னு சொல்லுவா, என்னை விட கருப்பா ஒருத்தன் வந்துட்டான், அதனால என்ன இனிமேல் யாரும் கருப்பன்னு சொல்ல மாட்டான்னு அதுக்கு ஒரு சந்தோஷமா. அவ அம்மா அப்படியே திரிச்சு, ஆமாண்டா குழந்தை, அச்சோடா இனிமேல் நீ கருப்பன், நீ செவப்படா கொஞ்சம் செல்லமே அப்படின்னு விட்டாளாம். அந்த மாதிரி அவளுக்கு ஒரு சந்தோஷம். ஓடுவார் விழுவார் உகந்தாளிப்பார், நாடுவார் நம்பிரான் எங்குத்தான் என்பார், பாடுவார்களும் பல்பறை கொட்ட நின்று. இந்த பெரியவாள்லாம் அந்த இதை கொட்டினா அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி குழந்தைகள்லாம் சின்ன சின்னதாக டமாரம் எல்லாம் வச்சுட்டு அதெல்லாம் டமருகம்லாம் வச்சுட்டு கொட்டுறதுக்கலாம். இதில் ஒரு பையன் நின்று இருக்கான், அழகாக கையை டமருகம் தட்டுறான். எல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறேன். சிவபெருமான் குழந்தைய டமருகம் தட்டின்னு இருக்கார், ஜாலியாக டமருகம் தட்டி 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 ஆடிண்டே இருக்கார். பார்வதி இப்படி பார்த்தா, ருத்ர தாண்டவம் பார்த்துருக்கு, ஆனால் இந்த தாண்டவம் பார்த்ததே இல்லை, இதான் ஆனந்த தாண்டவம் அப்படின்னு சொல்லி ஆனந்தப்பட்டாளாம். அந்த மாதிரி ஓடுவார் விழுவார் உகந்தாளிப்பார், நாடுவார் நம்பிரான் எங்குத்தான் என்பார், பாடுவார்களும் பல்பறை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்ப்பாடியே. பேணி சீருடை பிள்ளை பிறந்தினில் காணத்தாம் புகுவார் புக்கு போதுவார், ஆணொப்பார் இவன் நேரில்லை கான் திருவோணத்தான் உலகாளும் என்பார்களே. எப்படி திருவோணத்துல வந்த பிரபு திரிவிக்கிரமனா உலகத்தையெல்லாம் தன் திருவடிகள்னாலே அளந்தாரோ, காருண்யத்தினாலே அளந்தாரோ, அதுபோல இவன் தன்னுடைய பிரேமையினால லோகத்தை முழுக்க அளக்க போகிறான். இங்கே கிருஷ்ண பிரேமை பல லோகத்துல பல ஊர்களில் போகிறது. ஃபாரின்காரெல்லாம் இந்த உட்காந்து 2 பேர் கேட்டுன்னு இருக்காள், கிருஷ்ண பிரேமை உலகாலும் என்பார்களே. உலகத்தை ஆண்டுண்டு தான் இருக்கா, நல்லா பிடிச்ச வாழை கொண்டு நீங்கள் உட்கார வச்சுருக்கேன். பாஷை புரியலை, ஒன்றும் தெரியலை, ஆனால் அந்த கிருஷ்ணான்ற ஒரு சப்தத்தினுடைய ஆகர்ஷணம் கொண்டு வந்து இங்கே உட்கார வைக்கிறது அப்படின்னா திருவோணத்தான் உலகாலும் என்பார்கள். அவளுக்கு அப்பயே தெரிஞ்சு போயிடுது, இவன் உலகத்தையே தன் பிரேமையினாலே வசப்படுத்தக்கூடியவன், பிரேமஸ்வரூபனாச்சே, அதனால அற்புதமானவனாச்சே. அதனால காணத்தாம் புகுவார் புக்கு போதுவார், ஆணொப்பார் இவன் நேரில்லை கான் திருவோணத்தான் உலகாலும் என்பார்களே சொல்லிட்டு சந்தோஷத்துல உரியை முற்றத்து உருட்டி நின்றாடுவார், நறு நெய் பால் தயிர் நன்றாக தூவார், செரிமன் கூந்தல் அவிழத் திளைத்து எங்கும் அறிவழிந்தனர் ஆய்பாடி ஆயர். எல்லாருக்கும் எல்லா விதமான அறிவும் அழிஞ்சு போய் நன்னதான தயிர் பால் மோர் வெண்ணெய் எல்லாம் முத்தத்துல கொண்டு வந்து கொட்டி விளையாடுறாளாம். சாதாரணமாக எதான கெட்டு போயிடுத்துனா அப்படி வீதியில் வந்து கொட்டுவா. நாயோ பூனையோ இல்லாட்டி மாடோ சாப்பிட்டோம். இன்றைக்கும் பார்க்கலாம், பூரி ஜெகநாத கஷேத்திரம் போனோம்னா அங்கே நிறைய பிரசாதம் விற்பா, பானையா நிறைய பேர் வாங்கிட்டு போவா. அதுக்கப்புறம் அவளாலையும் சாப்பிட முடியாது. ஒரு 5 ரூபாய்க்கு வாங்கினோம்னா ஒரு குடும்பம் உட்காந்து சாப்பிடலாம். 5 ரூபாய்க்கு அது ஒரு 5 ரூபாய் நான் பார்த்துருக்கேன். 5 ரூபாய்க்கு அந்த சாதம் இதெல்லாம் மிஞ்சி போனால் 10 ரூபாய்க்கு வாங்கினோம்னா அவ்வளவு நன்னா சாப்பிடலாம். அது ஜெகநாதன் தான். அழகாக சாப்பிட்டுட்டு அவளாலையும் சாப்பிட முடியாமல் கடைசியில் வீதிகளில் கொட்டுவாள். அதான் அந்த மாடுகள் சாப்பிட்டு அதுவும் போயிடுச்சு, அதுவும் விட்டுடும். அந்த மாதிரி இறஞ்சி கிடக்கிறதான். அதுபோல இங்கே நறுநை பால் தயிர்லாம் தெருவில் வந்து அப்படி கொற்றாளம். தேவர்கள்லாம் வந்து பார்க்குற இந்திரன் பார்த்து என்ன கொழுப்பு பாருது கூட்டத்துக்கு, தயிர் பால் போல நம்ம தள்ள கொட்டணும் அபிஷேகம் நேற்று, அதை விட்டு தெருவில் கொட்டுறதுகளே அப்படின்னு நினச்சுட்டாள். அப்போ கூட அவள் கவலையே படலை. உரியை முற்றத்து உருட்டி நின்றாடுவார், நறு நெய் பால் தயிர் நன்றாக தூவுவார், செரிமன் கூந்தல் அவிழத் திளைத்து எங்கும் அறிவழிந்தனர் ஆய்பாடி ஆயரே. அவளுக்கு பகல் எது ராத்திரி எது ஒன்றும் தெரியாதபடி எல்லா அறிவும் அழிந்து போக கிருஷ்ண ரூபத்தை அப்படியே மனசுல வச்சுண்டு கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அந்த ஹிருதயத்துக்குள்ள அப்படியே அந்த ரூபத்தையே தியானம் பண்ணிட்டு இருக்கா. அப்படி வசீகரம் பண்ணி வச்சிருக்கான. கொள்ளழகர் வாயழகர் கண்ணழகர் குப்பூழில் எழு கமல பூவழகர்னு ஆண்டாள் மயங்கிற மாதிரி தோள் கண்டார் தோளே கண்டார் தொடுகள் கமல அண்ண தாழ் கண்டார் தாளே கண்டார் தடக்கை கண்டாரு மக்தேனு கம்பன் மயங்கரா போல ஆச்சரியமா அதரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம் ஹசிதம் மதுரம் ஹிருதயம் மதுரம் கமனம் மதுரம் மதுராதிபதே அகிலம் மதுரம்னு வல்லபாச்சாரியர் மயங்கரா போல காமனை பயந்த காளை இடவகை கொண்டது என்பர் அப்படின்னு நம்மாழ்வார் பத்மநாபனை பார்த்து மயங்கரா போல மயங்கி 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 பார்க்கலாம். பட்டத்திரி நாராயணியத்தில் பிரபுவுடைய பாதாதிகேசம் கேசாதிபாதம் வர்ணிச்சு மயங்கரா போல அவாவா தோத்து போய் மயங்கராள. மதுரம் மதுரம் வபுரஸ்ய விபோகோ மதுரம் மதுரம் வதனம் மதுரம் மதுகந்தி மிருதுஸ்மிதம் ஏததோ மதுரம் 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 மதுரம்னு
ஆச்சரியமா லீலாசுகர் கிருஷ்ண கர்ணாமிரதத்துல மயங்கரா போல அப்படியே மயங்கி 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 வாழ்க்கு ஒண்ணுமே புரியல. எங்கும் அறிவழிந்தனர் ஆய்பாடி ஆயரே. நேற்று இந்த பத்மநாபர் வராகர்லாம் போட்டோ பார்த்தவாள்லாம் கண்ண முடியும் அதுதான் தெரியாது. அச்சோ 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 அச்சோன்னு எல்லாருக்கும் அப்படியே திணறி திணறி தழைச்சு போயின்னு இருக்கோம். அப்படின்னா உற்சவ மூர்த்தி போட்டோ எடுத்து அது கம்ப்யூட்டர்லயோ இதுலயோ போட்டு பார்த்தாலே மனசு இந்த பாடுபடுறதுன்னா பிரத்யக்ஷத்துல பார்க்கறவா என்ன பாடுபடுவா. அவ்வளவுதான், வேற வார்த்தையே. எங்கும் அறிவழிந்தனர் ஆய்பாடி ஆயரே கொண்டதாளுரி கோல கொடுமழு தண்டினர் பரியோலை சைனத்தர் விண்ட முல்லை அரும்பண்ண பல்லினர் அண்டர் மிண்டி புகுந்து நெய்யாடினர். அழகா அவாவா போய் குளிச்சுட்டு வா அப்படின்றாளாம். கிடுகிடுன்னு ஓடுறாளாம். தண்ணியா பாலா தயிரா அதெல்லாம் அப்படி கொட்டிட்டு வாங்குற நெய்யோட. பக்கத்தில் இருக்கவா பார்த்தா அச்சுச்சோ நெய்யாடின்னு வந்திருக்காளு. நெய் வந்து நெய் மேலே நெய் என்ன பண்ணுறா, சில பேர் ரொம்ப வேணுன்ட்டவே உடம்பு முழுக்க அப்படி நெய்யை கொண்டு வந்து அச்சுச்சோ அப்படி மேலே விடுறாம தள்ளு 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 அப்படின்னு சொன்னோடனே அவள் வழி விடுறா, முன்னாடி போய்ட்றாளாம். உடனே அவாவா டெக்னிக் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா. ஒருத்தர் பார்த்தா தயிரை கொட்டிண்டா, ஒருத்தர் பார்த்தா வெண்ணெயை கொட்டிண்டா. அப்புறம் எல்லாருக்கும் பழகி போயிடுத்தா அவாவா பரவாயில்ல நீ தானே நான் பால் தான் ரெண்டு சேர்ந்துக்கலாம் வா அப்படின்னு நிற்கிறான். உடனே சில பேர் நான் வெண்ணெய் அப்படின்னா நான் நீ உருகினது தான் நெய் நான் வா அப்படின்னு ரெண்டு பேரும் ஒட்டிக்கிறாளாம். யார் என்ன டெக்னிக் ஒருத்தி பார்த்தா நல்லா சாணியை கரைச்சி தலையில கொட்டின்னு வந்து விட்டான். அவள் லைனில் நின்னா. ஒருத்தி பார்த்தா நல்லா தொப்பமாக நினைச்சிருக்க. அவள் சொன்னா அது வேறு சாணியை கரைச்சி கொடுக்குறேன். நீ சாணியை கரைச்சி கொடுத்தா நான் கோமியத்தை குளிச்சுட்டு வந்திருக்கேன் சும்மா ஓரத்தில் அப்படின்ட்டா. அப்படி அத்தானா பேரும் எல்லாரையும் இழந்துட்டு அப்படியே சுவாமியை பார்க்க வந்து அண்டர் மிண்டி புகுந்து நெய்யாடினார். எல்லாரும் உள்ள வரும்பொழுது கை காலெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வாங்க, குழந்தைய பார்க்க வராள் அப்படின்னு வாசல்ல பானையா ஜலம் வைக்க சொன்னார் நந்தகோபன். சேவகனும் கொண்டு வச்சுட்டான். அழகா ஒரு மக்கள்லாம் போட்டாச்சு. அவன் நன்னா கால நம்பரா அலம்பிட்டு வழிக்க விடறான்னு பார்த்தா அவன் ஜலம்னு நினைச்சுட்டு நெய் பால் தயிர் வச்சிருக்கான். அதை கொண்டு மக்களை எடுத்து கால் அலம்பிட்டு என்னமோ கால் பிசி பிசி பிசின்னு இருக்கு. இது என்ன கால் வெள்ளை வெள்ளையா இருக்கு, நம்ம ஊர் தண்ணியெல்லாம் பாலாயிடுது பாத்தியா. இந்த ஒரு நந்தகோபுர பிள்ளை பிறந்த நேரம் தண்ணியெல்லாம் நெய்யாயிடுது, தண்ணியெல்லாம் பாலாயிடுது, தண்ணியெல்லாம் தயிர் ஆயிடுதுன்றாளாம். அண்டர் மிண்டி புகுந்து நெய்யாடினார் கையும் காலும் நிமிர்த்த கடார நீர் பசுஞ்சிறு மஞ்சளால் ஐயனா வழித்தாளுக்கு அங்காந்திட வையமேழும் கண்டாள் பிள்ளை வாயுளே. இந்த சுவாமியை குளிப்பாற்றாளாம், ஆசையோட குளிப்பாற்றாளாம், பரிவோட குளிப்பாற்றாளாம், பார்த்து பார்த்து குளிப்பாற்றாளாம், அவயவத்துடைய சௌந்தரியத்துல மயங்கி மயங்கி குளிப்பாற்றாளாம். அது எப்பொழுதுமே அம்மாக்களுக்கெல்லாம் இந்த குழந்தைய பார்க்கறதே ஒரு சுகம். அது தூங்கிட்டு பக்கத்து இப்படியே பார்த்துட்டு இருப்பான். அதுவும் நமக்கு பிடிச்ச குழந்தை வச்சுக்கோங்களேன், அது அங்குலமா ரசிப்போம். சில குழந்தைகள்லாம் விரலுடைய கோணலாக இருக்கும், அது ஒரு ஸ்டைலுன்னு. சில குழந்தைக்கு கண்ணு இவ்வளோ பிடிச்சி இருக்கும், ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு. சில குழந்தைக்கு கோரப்புல்லு மாதிரி முடி இருக்கும், அப்பா என்னமா இருக்குது ப்ரெஷ் மாதிரின்னு. அது என்ன வேணா இருக்கட்டுமே, அது அந்த குழந்தை அது ஒல்லி குச்சானா எலும்பு தோலை தர ஒன்றுமே இருக்காது, ஆனாலும் அழகாக இருக்கணும். ஏன்னா அந்த குழந்தை மேலே இருக்கிற ஒரு பிரீத்தி. இப்படி அறையும் குறையுமா இருக்கிற குழந்தைகளை பார்த்தே கொஞ்சம் முடியும்னா குறை ஒன்றும் இல்லாத கோவிந்த். அப்போ எப்படி இருக்கும், ஒரு குறை இல்லையா, கண்ணுலேருந்து எல்லாம் பார்த்து பார்த்து யசோத கையும் காலும் நிமிர்த்து பகவான் இப்படி யசோத கை நீட்டுறதை பார்த்தான். ஓ அம்மா ரொம்ப கை நீட்டுறா போல இருக்கு அப்படின்னு தன்னு நீட்டானா திரிவிக்ரமன் மாதிரி. உடனே அங்கேயே தேவர்கள்லாம் பிரபோ திரிவிக்ரம அவதாரம் இல்லை, காலை ரொம்ப நீட்டிடாது. பிரம்மதேவர் சொன்னார், நான் எங்கள் ஊரில் வேற இல்லை, இந்த ஊருக்கு வந்திருக்கேன், காலை அங்கே எடுத்துகிட்டு போனால் அலம்பரத்துக்கு ஜலம்லாம் கிடையாது. காலம் அப்படியா, சரி சரி சரி. அம்மாவுக்கு சிரமப்படுத்த விட இவனே காலை நீட்டானா, கையும் காலும் நிமிர்த்து. அம்மா கொஞ்சம் நீட்டினான்னா இப்படியே கால் நிற்கிறது. யசோதை பார்த்தா என்னுடைய கால் இப்படியே நிற்கிறதா, அம்மாவுக்கு சிரமம் கொடுக்கப்படாது கால் இப்படியே வச்சுருக்கு. உடனே யசோதையே மடக்கிறாளாம், வரலெல்லாம் அப்படி சொடுக்கிறாளாம். அது ஒரு சுகம்தான். வரலெல்லாம் இழுக்க இழுக்க சொடுக்க சொடுக்க இந்த பாதங்கள்லாம் இன்னும் சிவந்து போயிடுத்தான். கையும் காலும் நிமிர்த்து கடாரணி பையவாட்டி பசுஞ்சிறு மஞ்சளால் ஐயனா வழித்தாளுக்கு அங்காந்திடு. நன்னா மஞ்சள்லாம் தேய்ச்சி கொடுப்பாட்டி நாக்க வேற வழிக்கிறாளாம். இத்தனையும் வழிச்சு அது ஜோரா சுப்புவாய திறந்து கொட்டா விட வையம் ஏழும் கண்டாள் பிள்ளை வாயுளே. அவனுடைய வாய்க்குள்ள எல்லா லோகத்தையும் பார்த்துட்டா. அந்த லோக பாலகர்கள் உண்டு இல்லையா, இந்திரன் முதலான தேவர்களாம் எல்லாத்தையும் பார்த்துட்டாளாம். ஓ இவாள்லாம் இங்கே தான் கிடக்கிறாளா, சரி 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 சரி. இந்த பத்மநாபர் கோவிலுக்கு நன்னா பார்த்துட்டோம்னா அதுக்கு மேலே அதுக்கப்புறம் தேவர்கள் மேலே அபிமானம் தானா விட்டு போயிடும்.
இவனை தவிர வேற யார் மற்றுமோர் தெய்வம் உண்டே மதியிலாம் மானிடங்கால் எங்கடா புரியும்னா பத்மநாபனை பார்த்தா புரிஞ்சிடும். சுற்றி வர தேவர்கள்லாம் ஒட்டின்னு இருக்கா, இதுங்க தானே அது அப்படி ஆயிடும். இந்த கூட்டம் தானே அது, இது பூ போடுற கூட்டம் தான் சைடில் நிற்கிறதா. சரி சரி. ஆனால் மும்மூர்த்திகளில் பெரியவான்னு சொல்லக்கூடிய சிவபெருமான் பிரம்மதேவரை தேமேன்னு ஓரத்தில் ஒருத்தர் குனிஞ்சு பார்த்தா தான் தெரியுது, இன்னொருத்தர் அண்ணாந்து பார்த்தா தான் தெரியுது. தேடி கண்டுபிடிக்க வேண்டும். மேலே ஏதோ தொத்தின் இருக்கேன்னு பார்த்தா பிரம்மதேவர், கீழே ஏதோ ஒளிஞ்சின் இருக்கேன்னு பார்த்தா ருத்ர பகவான். நிறைய பேருக்கு புரிய மாட்டேன், யாரோ அங்கே இருக்கா. பத்மநாபர் கீழே ஏதோ பால் வச்சுட்டு இருக்கா மாதிரி சிவலிங்கத்தை வச்சுட்டு இருக்கார். நாபி மேலே என்னமோ நம்மளாம் மொபைல் ஃபோன் வச்சுக்கிற மாதிரி பிரம்மதேவர் வச்சுட்டு இருக்கார். இப்படி வச்சுட்டு இருக்கார். மற்ற தேவர்கள்லாம் ஓரத்தில் ஒட்டிண்டு கிடக்கிறதுகள். அதனால இவ்வாதானா அது வையமேழும் கண்டாள் பிள்ளை வாயுளே, அத்தனையும் பார்த்துட்டாலாம். உடனே மற்றவாளுக்கெல்லாம் காட்டி கொடுக்க பகவானும் அவர்களுக்கும் தன்னுடைய விபூதியை காட்டி கொடுக்க அர்ஜுனன் கஷ்டப்பட்டு காலில் விழுந்து நீ யாருன்னு கேட்டு பகவத்கீதை அறகுறையா கேட்டு 10வது அத்தியாயத்துல எல்லாம் பகவான் காட்டி கொடுத்து எல்லாத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் 11வது அத்தியாயத்துல காட்டி கொடுத்த அந்த விஷயத்த யசோத அல்ப சொல்பமா இது கொட்டாய் விடும்போது பார்த்துட்டான். அதனாலதான் என்ன தவம் செய்தனை யசோதா எங்கும் நிறை பரபிரம்மம். எந்த வாய்க்குள்ள எல்லாத்தையும் வச்சுன்னு அந்த வாய்ச்சி அம்மா அப்படின்னா அவள் லோகத்துக்கே அம்மாவாயிட்டான், லோக மாதா. ஏன்னா எவனுடைய வாய்க்குள்ள சர்வலோகமும் இருக்கும். அவன் இவளை பார்த்து அம்மா அப்படின்னு இந்திரன் அம்மா, பிரம்மதேவர் அம்மா, சிவபெருமான் பிச்சைக்காரன் வேஷம் போட்டுனே வந்துட்டார். அம்மா பிக்ஷை போடுங்கோ, பூச்சாண்டி மாமாவா வந்துட்டார், பிக்ஷை போடுங்கோமா அப்படின்னு நான் கிச்சாவை தூக்கணும்னு வந்துட்டாராம். அப்ப கிச்சா நான் போகமாட்டேன், இது பூச்சாண்டி மாமா அப்படின்னு கத்துறான், போ அப்படின்றதா. சிவபெருமான் பார்த்தார், வேற யாரையோ சொல்லலாம், திரும்பி பார்த்தார், யாரும் இல்லை, இவர் மட்டும் தான் இருக்கார். போ போ வேண்டாம் போ போ. அது வேற போ போ வரலையா, குழந்தை போ போ போ. உடனே பார்வதி எங்க ஆத்துக்காரன் நாமத்தை கிச்சா ஜிபிக்கிறான்னு போ 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 சம்போ அப்படின்னு இல்லையா. அந்த மாதிரி போ 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 அப்படின்னு இவர் உடனே சோகம் 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 நான்தாது இவர் சொல்ல வேத விஷயமா பேசிட்டு இருக்காளா. கிருஷ்ணனும் சிவபெருமானுமா அத்தனை தேவர்களும் மயங்கும்படியா எல்லாரும் கொண்டாடும்படியான அந்த சுவாமி இந்த ஆயர் கூட்டத்துக்கு வாயுள் வையகம் கண்ட மட நல்ல ஆயர் புத்திரன் அல்லன் அருந்தெய்வம். எல்லாரும் பார்த்தா ஓடி ஓடி வந்துட்டா. ஒருத்தர் எப்படி குளிர்காசல் வந்துடுது ஒரு பாட்டிக்கு. குழந்தைக்கு அழகாக குளிப்பாட்டு வந்து ஆத்துக்கு வந்து நடுங்கிட்டே இருக்கா. எத்தனை போதுனாலும் அடங்கலை. வைத்தியர் வந்து மருந்து கொடுத்தாரு தெரியல. கடைசியில பாட்டியை பார்த்து ஏதோ பயந்து போயிட்டான்னு தெரிஞ்சு போயிடுச்சு. என்னத்தை பார்த்து பயந்து அப்படின்றா, திரும்பி எடுக்கிறா. கடைசியில கண்டுபிடிச்சுட்டா வாயுள் வையகம் கண்ட மடநல்லா. என்னடி பார்த்தேன்னா அந்த பயலோட வாயில நான் 1000 தலை பாம்பை பார்த்தேன்னுட்டேன். அவ்வளவுதான் அன்னைக்கு பார்த்ததா கிளி பிடிச்சது. அப்பப்ப அந்த பாட்டி எப்படி ரோட்ல நடக்கிறான், நான் பாட்டி நான் குழந்தை நீ வாயே திறக்காத ராஜா. எல்லாரும் கிருஷ்ணன் வாயை திறந்தா போதும். நான் பாட்டி ஐயோ கொட்டாய் கண்ணை மூடிக்கிறாராம். எதுக்குன்னா இவன் வாயை பார்க்கப்படாத சங்கல்பம். ஏன்னா வாய்க்குள்ள எல்லாம் தெரியறதான். அதனால ஆயர் புத்திரன் அல்லன் அருந்தெய்வம் அப்படின்னு எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சுட்டாளா. பாய சீருடை பண்புடை பாலகன் மாயன் என்று மகிழ்ந்தனர் மாதரே. இவன் பெரிய மாயன், நமக்காக வந்திருக்கிற மாயன், நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு மாயன், நமக்கெல்லாம் கிருப பண்ணக்கூடிய ஒரு மாயன், நம்ம எல்லாத்தையும் ரட்சிக்கக்கூடிய ஒரு மாயன், நமக்காக என்ன வேணா லீல பண்ணக்கூடிய மாயன், நம்ம எல்லா விதத்திலேருந்தும் எல்லா விதமான பாவங்கள்லேருந்தும் காப்பாற்றக்கூடிய மாயன். மாயன்னா அற்புதம் ஆசிரிதமான செயல்கள். பகவானை யார் ஆசிரியிக்கிறாளோ, பகவன் நாமத்தை யார் சொல்றாளோ சமயத்தை சொல்லும் மாயமா மறைஞ்சு போயிடுது. நான் இங்கே தான் 10 ரூபா வச்சிருந்த ஆற்றுல, எங்கள் ஆற்றுல நான் வச்சிருக்க மாயமா மறைஞ்சு போயிடுது. இங்கே இப்போதான் வண்டி சாவியை வச்ச மாயமா மறைஞ்சு போயிடுது. ஆற்று வாசல்ல செருப்பு விட்டுருக்கேன் மாயமா மறைஞ்சு போயிடுது. இந்த மாதிரி யார் கிருஷ்ணான்னு சொல்கிறாளோ, யார் அவன் திருவடிகளில் சரணாகதி பண்ணுறாளோ பாபம் மாயமா மறைஞ்சு போகுது. அப்படி ஒரு மாய நமக்கு தெரியாமலேயே மாயத்தினாலே நம் பாபத்தை அபகரிக்கக்கூடிய மாயம். அதல்லாதபடி நம்முடைய அஜ்ஞானம் இருக்கு பாருங்க. லீலாசுகர் பில்வமங்கலரா இருக்கார். காமம் 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 காமத்தை தவிர வேறு எதுவும் வாழ்க்கையே இல்லைன்னு ஓடிட்டு இருந்தவர். ஒரு ராத்திரியில் அவர் காமத்தை அப்படியே மாயில கொள்ளையடிச்சுட்டான். அடுத்த நாள் அவர் அந்த சிந்தாமணியை பார்க்கிறார். அவளுடைய சரீரத்தில் என்ன காமம் இருந்ததோ அந்த காம சம்பந்தமான இச்சை அவருக்கு வரமாட்டேங்கிறது. அவர் யோசனை பண்ணி பாரு, சிந்தாமணி எனக்கு என்னமோ அழுத்துடின்னு அழறார்.
சிந்தாமணி கேட்டா இது ஆகிறதுக்கு தான் நான் பிரயத்தனப்பட்டேன், ஆயிடுத்தா என்ன ஆச்சுன்னா உன்னை பார்த்து எனக்கு ஆசை வரமாட்டேங்கிறது அப்படின்னு. அதோ பாக்கியம், அதான் மாயன், பெரிய மாயன். ஒரு ராத்திரி இப்படி காமம் போயிடுமா? எத்தனை போராட வேண்டும், எத்தனை போராடினாலும் அழியாத ஒரு வஸ்து பரமாத்மாவும் காமமும் ஒன்று, ரெண்டு பக்கத்துல பக்கம் தான் இருக்கு. ரெண்டு இருக்கிற இடமும் ஒரே ஒன்று தான், அந்தரியாமி தான். காமமும் அந்தரியாமி, வெளில தெரியறதே இல்லை. இதுவும் அந்தரியாமி, வெளியில தெரியறதே கிடையாது. அவ்வளவு ஆச்சரியமான ஒரு ராத்திரியிலே இந்த காமத்தை மாத்திட்டானாம் இந்த பில்வமங்கலருக்கு. இந்த காமத்தை எடுத்து தன்னை கொடுத்துட்டானாம். பகவான் என்ன பண்றானா, யார்கிட்ட எது அதிகமா இருக்குன்னு பாக்குறானா. யார் நாமஜபம் பண்றாளோ, யார்கிட்ட எது அதிகமா இருக்கோ அதை எடுத்துண்டு தன்னை கொடுத்துடுறான். குச்சையில் இருக்கும்போது அவள் அதிகமாக இருந்தது, அவள் தான் ஜாஸ்தியாக இருந்தது, வேறு எதுவுமே ஜாஸ்தியாக இல்லை அவர்கிட்ட. அதனால் அவளை எடுத்துட்டான், தன்னை கொடுத்துட்டான். கோபிகள் இடத்துல அவளே அதிகமாக இருந்தாலும் அவகிட்ட அவள் அதிகமாக இருக்கு, அவளை வாங்கிட்டு தன்னையே அதிகமாக கொடுத்துட்டான். பண்டமாற்று பகவான் இருந்த மட்டும்தான் அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரே உண்டு. நம்மக்கிட்ட எதெல்லாம் தேவையில்லையோ, இந்த பழைய பாட்டில் பேப்பர்லாம் வாங்குறதுக்கு வருவான் பாருங்க, அந்த மாதிரி நம்மக்கிட்ட எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் மூட்டை கட்டி வச்சோம்னா சுவாமி எடுத்துட்டு போயிடுவார். எடுத்துட்டு போயிட்டு தன்னையே கொடுக்குறார். அதனால மாயன் என்று மகிழ்ந்தனர் மாதரே, 10 நாளும் கடந்த 2ஆம் நாள் எத்திசையும் சயமரம் கோடித்து அனுபவிச்சு சொல்றார் அழ்வா. எத்திசையும் சயமரம் கோடித்து மத்த மாமலை தாங்கிய மைந்தனை உத்தானம் செய்து மகிழ்ந்தனர் உகந்தனர் ஆயரே. உகப்பு மகிழ்ச்சி எல்லாம் ஒண்ணுதான். 10 நாளும் கடந்த 2ஆம் நாள், 12ஆம் நாள் இந்த புண்ணியாக வச்சனம்னு உண்டு பண்றாளாம். 10 நாளும் கடந்த 2ஆம் நாள் ஜோரா எத்திசையும் சயமரம் கோடித்து. ஜெயன்ற வார்த்தை சயன எடுத்து. சயமரம் அப்படின்னா தோரணம் நாட்டிருக்காளாம். தோரணம் நாட்ட கணாக்கண்டேன் தோழி. நான் 10 நாள் பத்மநாபர் கோயிலில் தோரணமா இருந்தது. நாளைக்கு பார்க்கணும், காலங்காத்தால பார்த்தோம்னா மேலே இருந்த ஒரு துணி காணாமல் போயிடும். விதானம் எல்லாம் சுட்டி வச்சிருவோம், அது அடுத்த ஆராட்டுக்கு தான் அப்படின்னு. அந்த ஸ்ரீவேலிபுரா மேலே சிவப்பு துணி கட்டியிருக்காள். நாளை காலங்காத்தால பார்க்கணும், பாவமாக ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். அப்படிதான் இன்னைக்கு பிரியதர்ஷினி வெளில வந்தது. குழந்தை பார்த்து சொன்னான், பிரியதர்ஷினி சட்டையே போட்டுக்கல அப்படின்னு. ட்ரெஸ்ஸே இல்லாமல் வெளில வர்றது அவனுக்கு அது ரசிக்கலை. நேத்தியெல்லாம் முத்து சட்டையெல்லாம் போட்டுட்டு காம்பீரியமாக அவ்வளோ அழகா ஜம்முன்னு வந்தவன் இன்னைக்கு பாவமாக வந்தவன சட்டையே சொக்காவே போட்டுக்கல பிரியதர்ஷினி அப்படின்னு. ஒரு நாள் நேத்தி சாயங்காலம் வரைக்கும் அவளுக்கு இருந்த அந்த போகம் டக்குன்னு மாறி போயிடுது இல்லையா? அதே சோகமா இருக்கு, பாவமா. சே எவ்வளோ அழகா ஜாலி டும் டும்னு குழந்தைகளோட சுத்தின்னு இருந்தேன். கடைசியில் இப்படி திருவா சுத்த விட்டுவிட்டேன். மதியமே நிலையிறேன், கோவிலுக்கு வர்றது சாப்பிட்றது போகிறது, என்ன வாழ்க்கை அது. ஆராட்டு போல உண்டு. நிஜமாவே பிரியதர்ஷினி நீங்க பார்த்தோம்னா தெரியும், ஆராட்டும் பொழுது அதுக்கு இருக்கிற குதூகலம், பத்மநாபன் கோவிலுக்குள்ள வரும்போது இருக்கிற குதூகலம் மற்ற சமயத்தில் இல்லை. நான் மற்ற சமயத்தை எத்தனையோ இடங்கள்ல பார்த்துருக்கேன். தெய்வீகம் எல்லாம் உண்டு. அடுத்த ஆராட்டு எப்பன்னு காத்துன்னு இருக்கிற ஒரு ஜந்து எனக்கு தெரிஞ்சு பிரியதர்ஷினி தான். மற்ற நாளான அபாடா ஆராட்டு கழிஞ்சாச்சு, இன்னைக்கு கூட்டம் இல்லாமல் பத்மநாபரை பார்க்கலாம், மேலே ஏறி பார்க்கலாம், இப்படி அலையிற கூட்டமா இருக்கு. பிரியதர்ஷினி மட்டும் அச்சோ கூட்டமே இல்லையே, காலி காலியா இருக்கே, காலி காலியா இருக்கே. பத்மநாபர் நரசிம்மர் கிருஷ்ணர்லாம் காலி காலியா இருக்கேன்னு வருத்தப்படுறான். நம்மள அப்பாடா காலியா இருக்கு, நன்னா காத்து வருது, கோவில கூட்டமே இல்லை, சந்தோஷமா. என்ன அநியாயம், எனக்கெல்லாம் பார்க்கறதுக்கே நன்னா இல்லை. சோ நல்லா கூட்டம் இருந்தது, ஜே 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 ஜேன். நேற்று சாயங்காலம் இருந்த கூட்டம் இன்னைக்கு அதே 5:30 மணிக்கு ஆளே இல்லை. ஓடி பிடிச்சி ஒளிஞ்சு விளையாடலாம் போல இருக்கு. அங்கங்க ஒன்றும் அபான்னு இருக்கு, நான் அலம்பி விட்டா மாதிரி இருக்கு. கோவிலை பார்த்தா தேமேன்னு இருக்கா. ஒச்சக்கல் மண்டபத்தில் போய் பத்மநாபர் ஏறி கூட்டமே இல்லையே, வருத்தமா இருக்கு. சாதாரணமாக பார்த்துட்டோமேன்னு தோணி போயிடுறது. கூட்டம் ஜேஜேன்னு இருக்க வேண்டாமா? எல்லாம் அழகா அந்த தோரணங்கள் கட்டி விட்டுருக்காளாம். 10 நாளும் கடந்த 2ஆம் நாள் எத்திசையும் சயமரம் கோடித்து. எல்லா பக்கமும் ஜோரா தோரணங்கள் இப்படி வராக இருக்கு. தெருவையே பிளாக் பண்ணிட்டாரு பாருங்க, இருந்தா ரொம்ப அநியாயம். அதெல்லாம் தெருவையே பிளாக் பண்ணிட்டாரு ஜம்முன்னு. எல்லா பக்கமும் தோரணங்கள் கட்டி 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 மரத்துக்கெல்லாம் தோரணம் கட்டிட்டாரு. வராக குளத்து மண்டபத்துக்கு ஒரு தோரணம் கட்டி விட்டுருக்காரு, எலக்ட்ரிக் தோரணம். அது சொல்றன்னு சுத்தின்னு இருக்கு, எலக்ட்ரிக் லைட்டு. இதில் போனா போது பத்மநாபரை வேற அங்கே கொண்டு எலக்ட்ரிக் லேம்பில் வச்சு விட்டார். அங்கே இருக்கிற பத்மநாபர் கொண்டு இங்கே வச்சு, பத்மதீர்த்த பக்கத்தில் தேமேன்னு இருக்கு, ஒன்றுமே இல்லை. அங்கெல்லாம் இருக்கணும். அவரை கொண்டு இங்கே இவ்வளோ பிடிச்சி வச்சு கோவில் குளத்துக்கு முழுக்க லைட்டை போட்டு, அந்த குளம் நல்ல நாள்லேயே கருப்பாக தான் இருக்கும். இதில் வேற சுற்றி வேற விளக்கெல்லாம் போட்டு எத்தனை அட்டகாசம். அந்த மரத்துக்கெல்லாம் தோரணம் கட்டி எத்திசையும் சயமரம் கோடித்து எல்லா பக்கமும் அந்த தோரணங்கள் எல்லாம் கட்டிட்டாளாம். 10 நாளும் கடந்த 2ஆம் நாள் எத்திசையும் சயமரம் கோடித்து மத்த மாமலை தாங்கிய மைந்தனை. அந்த சமயத்துல பெரியாழ்வார்க்கு இவன் கோவர்ண கிரிதாரியா காட்சி கொடுத்துட்டான்.
பகவான் அப்போ ஒரு கையை அப்படி வச்சுட்டு காட்சி கொடுத்தானோ, ஓ இவன் கோவர்தன கிரியை தூக்கக்கூடியவனாச்சே அப்படின்னு. மத்த மாமலை, மதம் பிடிச்ச யானைகள் திரியும்படியான கோவர்த மலை தாங்கிய மைந்தன், எங்க கிச்சா எங்க குழந்தை அப்படின்னு சொல்லி மத்த மாமலை தாங்கிய மைந்தனை உத்தானம் செய்து, இவன் லோகத்தை உத்தாரணம் பண்ணா, இவாள்லாம் அவனை தூக்கி 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 உத்தானம் செய்து உகந்தனராயரே. பேரெல்லாம் ஒன்றும் வைக்கல. எல்லாரும் கேட்டா நீங்க பேர் வைக்கணுமே, பேரு நல்ல பேரா தேடின்னு இருக்கும், செலக்ட் பண்ணலாம். நந்தகோபுர கேட்ட உங்க அப்பா பேரு ஒன்றும் நல்லா இல்லை, ஸ்டைலா இல்லை, இந்த வம்சத்துக்கே இல்லாத ஒரு பேரா வைக்கணும், நல்ல பேரா வைக்கணும். எல்லாம் குப்புசாமி மாடசாமி என்னமோலாம் சொல்லிட்டு இருக்குது. கிருஷ்ணசாமி ஆளாளுக்கு ஒன்று சொல்றா, நந்தகோபுரா தான் வேண்டான்னா. உங்க அப்பா பேர் வேண்டாம், இந்த ஊர் பேரே வேண்டாம், ஜம்முன்னு ஸ்டைலா ஃபேஷனா, இது வரைக்கும் யாருக்கும் வைக்காத பேரா. எல்லாரும் சொன்னா வாமனன், என் பிள்ளை என்ன குட்டையா அப்படின்னு. சில பேர் திரிவிக்கிறேன், என் உள்ள என்ன நட்டையா அப்படின்னு. சில பேர் இல்லை நம்ம உபேந்திரன், வேண்டாம் வேண்டாம், அவன் பொய் சொல்லுவான், இது ரொம்ப பொய்யே சொல்லாத மாதிரி. நிலம் மாவலி மூவடித்தான் கேட்டதுனால வாமனமூர்த்தி பேரெல்லாம் வேண்டாம். ராமன் வேண்டாம், குழந்தை காட்டுக்காக போயிடும், இது 15 வருஷம் காட்டுக்குள்ள தான் அலைய போகுது, காட்டுக்கு போயிட்டு சென்டிமெண்டெல்லாம் அவர் யோசிக்கிறார், காட்டுக்கு போயிட்டான்னா அப்படின்னு. யாரோ சொன்னா நரசிம்மா வைக்கலாமா, வேண்டாம் வேண்டாம், அப்புறம் உரு 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 உருன்னு இருப்பான், வேண்டவே வேண்டாம் அப்படின்ட்டு. எதை சொன்னாலும் வேண்டாம், இது நன்னால இது நன்னால இது நன்னால. பரசுராமர் வேண்டவே வேண்டாம், பிராமண கூட்டம் பேரே வேண்டான்னு. எந்த பேரை சொன்னாலும் வராக, என் பிள்ளை என்ன பண்ணியா அப்படின்னு விட்டா, எந்த பேரும் வைக்க மாட்டேன்னுட்டாலும். அவன் பேர் செலக்ட் பண்ணுறது 4 மாதம் ஆயிடுச்சு. வசுதேவர் ஒவ்வொரு தடவை நந்தகோபுரம் மாதம் மாதம் வராரு கப்பம் கட்டுறதுக்கு. அப்பெல்லாம் கேட்குறாரு, பிள்ளைக்கு தான் பேர் வச்சா நல்ல பேராக தேடின்னு இருக்கும், இன்னும் அமையலை, எப்போ அமையும் தெரியலை. ஏன்னா நம்மளாம் பண்ணி பார்த்தா நாராயணன் வேண்டாம், வாசுதேவன் பரவாயில்ல கொள்ளலாம், அவ்வளோதான் இப்படி சொல்லிட்டு இருக்காளே ஒழிய பேரே பிடிக்கலையா. அதனால புண்ணியாவசனம் மட்டும் பண்ணிட்டாலாம். அவள் வாழ்க்கை தோன்றபடியே கருப்பு குட்டி, என் புச்சு குட்டி, என் சமத்து குட்டி, என் பட்டு குட்டி, என் கஞ்சி குட்டி என்னமோ சொல்கிறான். ஒருத்தி குஞ்சப்பான்ற அன்னைக்கே சொல்லல, குஞ்சப்பா அப்படின்ற ஒரு பாட்டி ஒன்று குஞ்சு குஞ்சு குஞ்சுன்னு கூப்பிட்டு இருக்கா. இது கொஞ்சம் பெருசாகிடுது. அழகா திரும்ப வந்து ஏ குஞ்சு அப்படின்னாலாம், குடுகுடுன்னு வந்து கோவனை வந்து இதுதான் குஞ்சுன்னு காட்டு. பாட்டிக்கு முகம் வெளிரி போயிடுது, என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. சுத்தி வர ஆற்று திண்ணையில உட்காந்துருக்கவெல்லாம் பார்த்தா, எங்கடா குழந்தை ஓடுறேன் திண்ணை மேலே கிடுகிடுன்னு. என் சின்ன பையன் 3 வயசு கஷ்டப்பட்டு திண்ணை மேலே ஏறி இப்படி பார்த்தா கிடக்குன்னு கோவனை தான் இதுதான் குஞ்சு அப்படின்னு. அன்னைக்கு வாயடைச்ச பாட்டி தான், அதுக்கு ஒரு பேச்சே வரல. ஆச்சரியம். அதனால இந்த பிரபுவை உகந்து அனுபவிக்கிறாள். மத்த மாமலை தாங்கிய மைந்தனை உத்தானம் செய்து அத்தனை பேரும் கையில தூக்குறாளாம். கடைசி வேலைக்கு இந்த போத்திகள்லாம் தூக்குறத பார்த்தா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நேற்று வராகருக்கு யானை ஓடி போயிடுத்து, தலையில தூக்கி வச்சுலாம் முடிவு பண்ணிட்டாவா. மனசு கடந்தடிச்சு நம்ம தள்ள வைக்க மாட்டாளா அப்படின்னு. போத்தி அப்பதான் ரொம்ப வருத்தப்படும், பாழா போன பிராமணர்களை போத்தியா பிறக்காம போயிட்டோமே தோணி போயிடும். போத்தியா பிறந்தா தலைமையில தூக்கி வச்சுருக்கலாமே, வேற ஒண்ணுமே இல்லை. அந்த போத்தி அந்த குடும்பத்தோட சேர்ந்து இருந்தா தலைமையில தூக்கி வச்சிருவாள், தலைமையில தூக்கி வச்சுக்கலாமே. சுவாமி வராகமூர்த்தி உலகத்தை தூக்கினோம், நம்ம தலையில தூக்குறது ஒரு சுகம்தானே. அந்த மாதிரி எவன் மத்ய கூர்ம வராக நிருசிம்ம வாமன பரசுராம ராமனா வந்தவனோ அவனை அத்தனை பேரும் கையில தூக்குறாளாம். அவா வந்திருக்கோன்னு சொல்லி குழந்தைக்கு என்னமோ கொடுக்குறாளாம். ஒருத்தி காப்பு கொடுக்குறா, ஒருத்தி வர மோதிரம் கொடுக்குறா, ஒரு பாட்டி வந்தா ஒரு சின்ன கிண்டி கொடுத்துட்டாளாம், இன்னொருத்தி வந்தா அதுக்கு போட்டுறதுக்கு பாலாடையை கொடுத்துட்டா, சங்கு கொடுத்துட்டாளாம். ஒன்று பெருசு சங்கு, ஒன்று சின்ன சங்குலேயே ஒரு 500 வெரைட்டி வந்துடுது பிச்சாவுக்கு. சின்ன சங்கு, பெரிய சங்கு, வெள்ளி சங்கு, தங்க சங்கு. ஏற்கனவே நந்தகோபர் நிறைய பண்ணியிருக்கார், தாங்க முடியாம இவ வேற கொண்டு வந்து கொடுத்துட்டா. இது ஆகி வந்த சங்கு, யசோத எங்க தாத்தா குடிச்சு எச்ச சங்கு, ஆகி வந்த சங்க பேர் இருக்கு, எச்ச சங்கு ஆகி வந்த எங்க தாத்தா குடிச்சு நான் குடிச்சு, அதனால எங்க வம்சம் விருத்தியா இருக்கு. ரொம்ப ராசியான சங்கு. எங்காத்த பிள்ளைகள்லாம் அதுல பால் குடிச்சுதான் எனக்கு அப்படி இருக்கு. எப்படி இருக்கு? மாடு மேய்ச்சி சௌக்கியமா இருக்கு. ஒன்னுக்கு சுட்டு போடாம எழுத்தறிவே வரல. எல்லாம் மாட்டை மேய்ச்சிட்டு சாணியோட சாணி அலைஞ்சுட்டு இருக்கு. பாட்டி ஆகி வந்த சங்கடின்னு பத்திரமா கொடுத்துட்டா. அதை வேற யசோத பத்திரமா வாங்கி வச்சிருக்கான். கொடுத்துட்டு வேற பாட்டி கேட்கறான், நான் கொடுத்த சங்கு பத்திரமா இருக்கா? ஜனங்களிடத்துல கிஃப்ட் வாங்குறத போல ஒரு கஷ்டம் எதுவுமே கிடையாது தெரியுமா? அது எங்களை மாதிரி இருக்கிற படுற பாடு. இந்த குழந்தைக்கு புண்ணியாவசனம் வந்தது. அவாவா வந்தா என்னமோ கொடுத்தா எல்லாம் வாங்கி வச்சுட்டோம். ஒருத்தி ஃபோன் பண்ணி கேட்டேன், நான் கொடுத்தது நன்னா இருந்துதான்னா. நீ என்ன கொடுத்த எனக்கு தெரியவே இல்லை, நான் கொடுத்த நீங்க கவனிக்கலையா அப்படின்னு. எல்லாரும் கொடுத்தா எல்லாரும் கொடுத்து கவனிச்சா என்ன ஞாபகம் இருக்காதா? இல்லை பகவத் பிரசாதமா ஸ்வீகரிக்கலாமா? எனக்கு தெரிஞ்சு எல்லாம் கிருஷ்ணன் தான் கொடுத்தான். சண்டைக்கே வந்துட்டா என்கிட்ட. அது கூட அவங்களுக்கு தெரியாத. நீ என்ன குருஜி அப்படின்னா, நான் தான் குருஜி அப்படின்ட்டு.
அதான் குருஜி அப்படின்னு என்ன பண்றது. அந்த மாதிரி அவாவா எல்லாம் கொடுக்கறாளாம். உத்தானம் செய்து உகந்தனர் ஆயர். உகப்பு வந்துடுத்தான். ஒரு தாத்தா அழகா ஒரு பட்டு வேஷ்டியை கிழிச்சு கொடுத்துட்டாராம். இந்த குழந்தை கோவணம் கட்டிடி, எனக்கு தான் கொடுக்க முடியும். அவ ஆத்திர மாமி ஒன்று கொடுக்குறா, பிள்ளை ஒன்று கொடுக்குறா, அவாவாளுக்கு எல்லாம் சேர்ந்து ஒன்று முடிவு பண்ணி ஒன்று கொடுத்துட்டா. இருந்தாலும் மனசு கேட்கலையா, பாட்டி அந்தண்டை இந்தண்டை பார்த்துட்டு எல்லாரும் குடும்பமாக போகலாண்டினா. இல்லை எனக்கு சித்த கை காரியம் இருக்கு, நீங்கள் முன்னாடி போங்க அப்படின்ட்டான். மாமா போயாச்சா, மாமி பார்த்தா இப்போ குடும்பத்தார் ஒவ்வொருத்தராக போயிட்டு விளையாடுறத பார்த்துட்டு இவ தனியாக லைன்னு பார்த்துட்டு சந்தோஷம். நீங்கள் ஆற்றுக்கு போனா வரேன் அவசரம். ஆற்றுக்கு எங்கே போகிற, நீங்கள் தான் சாப்பாடு அங்கே நிற்கிறோம். இது நிறைய பேர் வேற பந்துக்கள்லாம் உன்னோட நன்னுவடி வந்து பார்க்குறேன்னு வந்து நின்ட்டான். அந்த மாமிக்கு அப்படியே பத்திண்டு வருது. ரகசியமாக கிச்சாவுக்கு ஒன்று கொடுக்கலான்னு எடுத்து வச்சா கொடுக்க முடியலடா. நாய் காசு ஒன்று வாங்கி முடிச்சு வச்சுருக்கா. இந்த பிச்சா பயலுக்கு இந்த அருணாக்குடியில் கட்டுறதுக்கு ஒரு நாய் காசு சின்னதாக குஞ்சலமாக ஒன்று பார்த்து அவள் ஆத்தருக்கு அவகிட்ட இருக்கிற தங்கத்தெல்லாம் கொண்டு போட்டு ஒரு சின்ன நாய் காசு யாருக்கும் தெரியாமல் பண்ணி இந்த ரகசியமாக யசோதை கிட்ட கொடுத்து அருணாக்குடியில் கட்டிடின்னு சொல்லணும்னு பார்த்தா இந்த குடும்பத்தில் இருக்கிற பிரதிகூல பந்துக்கள் எல்லாம் படுத்தல்கள் இம்சை எல்லாம் கூட வந்து நிற்கிறீன்னு நினைக்கிறதா பார்த்துருந்தா ஆற்றுக்கு போங்கோலே அப்படின்னு. மாமி கோச்சிக்கவும் முடியல, மாமா பெருமையை வேற காப்பாற்றணும், அது வேற கஷ்டம். அவர் இல்லடியே உன்னோட வந்தா சந்தோஷம் அப்படின்றார். கூட வரார். அங்கே வேற நின்றுட்டு ஏண்டி நீ ஒன்றும் கொடுக்கலையா குழந்தைக்கு, நான் தான் இப்போதான் என்னுடைய பட்டு வேஷ்டி கிழிச்சு கோமணமாக கொடுத்தேன். அச்சோ அது தெரிய வேண்டாம், யசோதைக்கு நீ எத்தனை நாள் ஃப்ரெண்டுன்றா. வையின்னு சிரிச்சா. அப்படியா கொடுத்துருவோமே அப்படின்ற. பாவி மனுஷா கொண்டு இடுப்பில் முடிஞ்சு வச்சுக்க, கொடுக்க முடியலை, படுத்து எடுக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காளாம். அப்படி அவாவாளுக்கு தோணும்படி உலகத்தையே நமக்கு கொடுத்த சுவாமிக்கு, நம்ம வாழ்க்கையை நமக்கு கொடுத்த சுவாமிக்கு, நமக்கு இந்திரியங்கள் முதற்கொண்டு அவயவங்கள் கொடுத்த சுவாமிக்கு, நமக்கு பக்தி ஞான வைராக்கியத்தை கொடுக்கிற சுவாமிக்கு, அவனை பார்க்கும்படியான கண்களை கொடுத்த சுவாமிக்கு, அவனை பார்க்கும்படியான பக்தியும் சத்தையும் தரும்படியான குருவை கொடுத்த சுவாமிக்கு என்ன கொடுக்கறது, என்ன கொடுக்க முடியும், எத்தனை ஜென்மா கொடுக்க முடியும் தெரியலையா. அதனால அவாவா என்ன தோன்றதோ சுவாமி கொடுக்குறான். உத்தானம் செய்து உகந்தனர் ஆயர். எல்லாருக்கும் ஒரு உகப்பு வந்துடுத்து. ஆஹா 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 ஆஹான்னு அப்படியே உகந்து போனாளாம் இந்த கண்ணனுடைய லாவண்யத்தில். 10 நாளும் கடந்த 2ஆம் நாள் எத்திசையும் சயமரம் கோடித்து. இந்த மாடுகளுக்கெல்லாம் வேற அலங்காரம் பண்ணி 8 திசைகள்லையும் அழகா பேரிகைகள்லாம் முழங்க, எல்லா பக்கமும் தோரணம். இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஆண்டாள் சொன்னா, நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரணவாயில் காப்பானே. அப்ப கட்டின அந்த ஜெய தோரணம் இந்த கிருஷ்ணலீலா முடிகிற வரைக்கும் அப்படியே இருந்துதான். ஏன்னா டெய்லியே கிருஷ்ணலீலா தானே, அவளுக்கு ஒவ்வொரு நாளும் பகவான் லீலை பண்றான். அந்த கிருஷ்ணவதார காலத்துல கட்டின தோரணங்கள், அந்த புண்ணியாகவசன சமயத்துல கட்டின தோரணங்கள் மாத்தின பழசாப்படுதான் வேற மாத்திரால ஒழிய அந்த ஊர்ல எப்ப பார்த்தாலும் தோரணங்களா. யாராவது கோகுலம் எங்கன்னா ஒரு ஊருக்குள்ள போங்கோ, ஊர்ல ஆரம்பத்திலேருந்து ஒரே தோரணமயமா இருக்கும், கொடிமயமா இருக்கும். நம்ம ஊர்லாம் வந்தா கட்சி கொடியா இருக்கும் பாருங்க, அதை வச்சே சொல்லலாம். அந்த தெரு ஒரு தமிழ்நாட்டில் அப்படிதான். ஏதாவது தெருவுக்கு போனோம்னா ஒரு முக்குக்கு போங்கோ, எல்லா கட்சி கொடி லைனா ஒரு 10 கம்பத்தில் இருக்கும். அங்கே ஒரு ரைட் டேர்ன் அடிங்கோ அப்படிங்க. கேரளா வந்தாலும் அங்கே ஒரு யூனியன் ஆஃபீஸ் இருக்கும், அது பக்கத்தில் போங்க. பத்மநாபர் கோயில் கிழக்கு வாசல் எது மேற்கு வாசல்லாம் யூனியன் ஆஃபீஸ் இருக்கு, அது அந்த பக்கம் இது இந்த பக்கம் லிஸ்ட் போட்டு சொல்லிடலாம். அந்த மாதிரி எல்லா பக்கமும் தோரணங்களம். தோரணம் நாட்ட கணா கண்டேன் தோழி நான். அந்த கோவில்ல உற்சவம்னா இந்த தோரணங்கள் கட்டுறது. அக்ஷதீபத்தன்னைக்கு பத்மநாபர் கோயிலுக்கு கட்டுவாளே, தூணுக்கு தூணு கரும்பு, தூணுக்கு தூணு வாழை மரம், பார்க்கறதுக்கு ஆன கண்கோடி. இப்பயே அப்படி கட்டுறோம், எல்லாம் இப்போ கன்சர்ன் ஆகிட்டோம், பெருசா ஒன்றும் இது இல்லை. அப்போ அந்த காலத்தில் எப்படி கட்டிருப்பார், சுவாதி திருநாள்லாம் எப்படி கட்டியிருப்பார். லக்ஷதீப காலத்தில் சுவாதி திருநாள் நிஜமாவே அப்படி கட்டியிருப்பார். ஒரு தூண்லேயே 4 வாழைமரம் கட்டியிருப்பார். சுவாதி திருநாள் இருந்தாருன்னா நல்லா குளதல்ன வாழைமரமாவே கட்டிடுவார். அத்தனை சிரேஷ்டம். அதனால எத்திசையும் சயமரம் கோடித்து மத்த மாமலை தாங்கிய மைந்தனை. எங்காத்துக்கு இச்சா எங்க குழந்தை, எங்க யசோதாவுடைய குழந்தை நந்த கிஷோரன், நந்தனன் யசோதானந்தன். கிருஷ்ணனுக்கு பேர் வைக்கிறோம் எல்லாரும் நந்தனந்தனா யசோதானந்தனா நந்த கிஷோரா இப்படியே சொல்லாமல் கொண்டாடுறாளாம். எத்திசையும் சயமரம் கோடித்து மத்த மாமலை தாங்கிய மைந்தனை உத்தானம் செய்து உகந்தனர் ஆயரே. எல்லாரும் சந்தோஷமா அப்படி அனுபவிக்கிறாளாம். ஆச்சு, ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, விதவிதமா லீலைகள் ஆரம்பிச்சுட்டான். கையும் காலும் நீண்டுடுத்து, பயனன்னா வளர ஆரம்பிச்சுட்டான்.
சாதாரணமாக 4 மாதம் கழிச்சு தான் சகடாசுரவதம். இந்த ஒரு பாசுரத்திலே பகவானுக்கு 4 மாதம் வளர்ந்தானான்னு தெரியல, இல்லாட்டி 4 மாதத்துக்கு முன்னாடியே கிழிச்சானான்னு தெரியல. யசோதையுடைய புலம்பலா பெரியாழ்வார் புலம்பரா, கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும், எடுத்துக்கொள்ளில் மருங்கை இருத்திடும், உடுக்கி புல்கில் உதரத்தே பாய்ந்திடும், மிடுக்கிலாமையால் நான் மெலிந்தேன் நன்கா. யசோதா புலம்பல். தேவகி புலம்பலா குலசேகர ஆழ்வார் சொன்னா போல யசோதா புலம்பல். நிஜமாவே கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும். ஏதோ குழந்தை தூங்கிறது, சரி நல்லா பாலெல்லாம் குடிச்சுடுத்து சமத்தா ஒரு தொட்டில் போடுவோம். தொட்டில்ல குழந்தைய விட்டுட்டு அது இன்னும் பெருசா நீந்தெல்லாம் விளையாட தெரியலை. அதனால் அது வரைக்கும் சந்தோஷம். அது கை கால் முளைச்சு கொடுத்து நீஞ்ச தெரியறது, தவழ தெரியறது, தத்தக்கா பத்தக்கான்னு நடக்க தெரிஞ்சு கொடுத்து வச்சுக்கோங்களேன். அப்போதான் பயப்படும். இந்த 4-5 மாதம் வரைக்கும் குழந்தைய வளர்க்குறது கஷ்டமே கிடையாது. அது பாட்டுக்கு கொடுத்தா சாப்பிடும், போட்ட இடத்துல கிடக்கும். அதான் கிடக்கின்ற ஆழ்வார். கிடக்கிற வயசு அது. ஓடி ஆடுற வயசு இல்லை, நடக்கிற வயசு இல்லை, தவழுற வயசு இல்லை. அங்கே போட்டு அது பாட்டுக்கு அங்கே கிடக்கிறது. எங்கே குழந்தைனா எங்கே போட்டோன்னா அங்கே கிடக்கிறது அப்படிங்கிற மாதிரி கிடக்கில். அது பாட்டுக்கு கிடக்கிறது தான். தேமேன்னு பார்த்தா நல்ல பெரியதாக தான் பண்ணியிருக்காரு தொட்டு. கிருஷ்ணன் சைஸை விட ஒரு 4 மடங்கு பெருசாக பண்ணியிருக்கார். இது கனத்தை பார்த்தார் நந்தகோபுரம் தாங்கிறது கஷ்டம். கொஞ்சம் பெரிய சைஸாக பண்ணிடுவோம், பரவாயில்ல. அது இவனுக்கு வேற அந்த காலத்து குழந்தைகள்லாம் அந்த ஊஞ்சல் தொட்டிலாம் ரொம்ப பிடிக்குமா, வளர்ந்த பிறகு கூட ஆடுவான். அது நிஜமாக எவ்வளோ வளர்ந்தாலும் இந்த தொட்டில் மேலே உட்காந்து ஆட சுகமே தனது பாசம் போகவே போகாது. எத்தனை வேணா படுப்போம் பின்னாடி, நல்லா பார்த்து பார்த்து கட்டில் வாங்கலாம், மெத்தையை வாங்கலாம், எல்லாம் வாங்கலாம். ஆனால் அந்த அம்மா மடியிலையும் தொட்டிலையும் படுக்கிற சுகம் நிஜமாக வரவே வராது. கடைசி ஒரு தொட்டில் இருக்க வச்சுக்கோங்க, அது நிஜமாக பரம சுகம் அபாரான்னு. ஆனால் அந்த தொட்டில் ஆனந்தமாக நம்ம பாட்டுக்கு அந்த கிடக்கிற சுகம். சுவாமி ஏற்கனவே ஒரு தொட்டில் உண்டு, ஆதிசேஷன்னு ஒரு தொட்டில் உண்டு, ஜோரா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆதிசேஷன் தொட்டில். இன்னொரு தொட்டில் உண்டு ஆளிலை. கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேஷயந்தம் பட்டஸ்ய பத்ரஸ்ய புடேஷயானம். ஒரு ஆளிலை தொட்டிலாம். அப்போ ஆளிலை எவ்வளோ வசதி பார்த்துக்கோங்க. ஆளிலை ஒரு தொட்டில், ஆதிசேஷன் ஒரு தொட்டில். அதுக்கு அடுத்த விசேஷமான தொட்டில் எதிரான நந்தகோபர் பண்ணி கொடுத்த தொட்டில் தானே. தசரதர் பண்ணி கொடுத்தாருன்னா பெரிய விஷயம் என்னன்னா, ராஜாதிராஜன் அவன் சக்கரவர்த்தி, இவன் சக்கரவர்த்தி திருமகன். பண்ணலை அப்படின்னா அசிங்கம், தசரதர் ஸ்டேட்டஸுக்கு குறவு. இன்னைக்கு கூட குதிரை மாளிகளை போய் பார்த்தோம்னா யானை தந்தத்தில் தொட்டில் பண்ணி வச்சிருக்கா குழந்தைகள். யானை தந்தத்தினால தொட்டில் இவ்வளோ பிரிசுக்கு. அப்போ எப்படி இருந்திருக்கும் அந்த குழந்தை, எப்படி தங்க தாம்பாளத்தில் தாங்குவாள். அந்த மாதிரி நந்தகோபர் தொட்டில் பண்ணி போட்டிருக்காங்க. பெரியாழ்வாரே பின்னாடி சொல்றார், ஜோர அனுபவம். மாணிக்கம் கட்டி வைரம் இடைகட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில். மாணிக்கத்தையும் வைரத்தையும் அழைச்சு 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 ஒரு தொட்டில். அப்படி ஒரு தொட்டிலாம் பத்மநாபருக்கு இழைச்சு இழைச்சி பண்ணியிருக்காள். இந்த உற்சவமூர்த்தி நரசிம்மரை பார்க்கணும், கிருஷ்ணனை பார்க்கணும். அந்த மரகத பச்சையும் பவளமுமா போட்டு இழைச்சிருக்கா. நரசிம்மர் கண்ணுக்கெல்லாம் பவளத்தை பதிச்சிருக்கா. அங்கங்க முகம் மூக்குக்கெல்லாம் மேல டிசைன் எல்லாம் பச்சை மரகத பச்சையை வச்சிருக்கா. கிருஷ்ணனுடைய பீதாம்பரத்துக்கு மரகத பச்சையுமா அந்த ரூபின்னு சொல்லும்படியான அந்த சேப்பு கல்லையுமா மாத்தி மாத்தி பதிச்சு கொட்டியிருக்கா. கொட்டியிருக்கா, தூக்கி வாரி போடுறது இவ்வளவு அழகா பண்ணியிருக்காள். என்னன்னா இத்தனை வருஷம் ஆகி அந்த கல்லெல்லாம் அப்படியே ஒட்டின்னு இருக்கு சுவாமியோட. இவாளுடைய பக்தி ஒட்டின்னு இருக்கா போல ஒட்டின்னு இருக்குது. எத்தனை அழகு பத்மநாபர் கிரீடத்தில் எத்தனை. இதெல்லாம் நிறைய மாலைகள் நிறைய பேர் பார்த்தேன் வேற சொல்கிறேன். என்ன அழகு மாலைகள் ஒவ்வொன்றும். பத்மநாபர் உள்ளுக்குள்ள அபிஷேகமூர்த்திக்கு எத்தனை மாலைகள் எல்லாம். அந்த மாதிரி நந்தகோபர் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காராம். தொட்டிலெல்லாம் பார்த்து பார்த்து முழுக்கு 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 முழுக்குன்னு சந்தனத்தில் ஒரு தொட்டில் பண்ணி அதில் அழகாக ஜோராக எல்லா டிசைனும் பண்ணி குழந்தை எந்த பக்கம் உருண்டாலும் சைடில் போனாலும் இடிக்காதபடி கீறாதபடி அவ்வளவு அழகா பார்த்து பார்த்து பண்ணி அங்கங்க முத்து வைரமும் எல்லாம் இழைச்சு பதிச்சு வச்சிருக்காள். மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆணி பொன்னா செய்த ஒரு தொட்டில் பண்ணி கொடுத்துருக்க. அதுல யசோதை போட்டிருக்காளாம். நன்னா அழகா போட்டிருக்கா. குழந்தை விளையாடுறது தூங்குறதுன்னு சொல்லிட்டு ஆத்து காரியம் பண்ண போயிருக்கா. திடீர்னு படீர்னு ஒரு சப்தம்.
என்னடா சப்தம் அப்படின்னு பார்த்தா கிருஷ்ணனுடைய கால் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த தொட்டிலோட கால் இருக்கும் பாருங்க, அந்த அப்படி கட்டியிருப்பாள், அது முறிஞ்சு கீழே விழுந்திருக்கு. யசோதைக்கு ஒன்றும் புரியல. புதுசா பண்ணிருக்க, ஆகி வந்த தொட்டில் இல்லை, புது தொட்டில். யாருக்கும் ஒன்றும் புரியல, யாருமே இல்லை, முறிஞ்சு பிஞ்சு அப்படி கீழே விழுந்து கிடக்கு. விஜயன் கால் நீண்டாலே கட்ட உடையிறது பத்மநாபர் கோவில். ஜெய விஜயால விஜயாக்கு கால் கொஞ்சம் நீண்டதுக்கே கட்டைய உடைச்சுண்டு, பகவானுக்கு வேலைக்காரனா இருக்கவன் கால் நீண்டாலே கட்ட உடையணும், இவன் கால் நீண்டா நன்னா பிச்சு உதறிட்டார். ஒன்றும் புரியல. நந்தகோபர் கேட்கற எப்படி உடஞ்சு தெரியல, தெரியாம நீ என்ன பண்ணிட்டு இருந்தா, கோவம் வரதான். இந்த புருஷால் கோச்சுக்கிறத மட்டும் ரொம்ப கெட்டிக்கார. குழந்தைய ஸ்திரீகள் தான் பார்த்துக்கணும், எப்பயும் அவள் தான் பார்த்துக்கணும். எதாவது இது கூட பண்ணா உனக்கு என்ன பெரிய வேலை கழட்டுறாய் அப்படின்னு. நந்தகோபுரம் தான் என்ன பெரிய வேலை கழட்டுறாய் அப்படின்னா. யசோதை அப்படி பார்க்குற, என்ன வேலை சொல்றதுன்னு இல்லை, காதலன் அது கூட தான் உட்காந்துட்டு இருக்கா. அப்பதான் அந்தண்ட அப்படி போயிருக்கா. காதலன் என்ன பண்ணான்னா, ஒரு 50 தடவை சூச்சு போனா தொடச்சேன். சூச்சு அதெல்லாம் குழந்தை சொல்லாது, வேற என்ன பண்ணா, ஒரு 100 தடவை பால் குடிச்சான். 100 தடவை பால் குடிச்சான்னா அது ஸ்தனமா என்னதுக்கு, மிஷின் போட்டு எடுக்கிற மாதிரி அழகாக குடிச்சுட்டே இருக்கான். பால் குடிச்சான், அபாடா குடிச்சிட்டியா திருப்தியா, விளையாடலான்னு தொட்டில விட்டுட்டு போகிறான். வீணு லேசாக அழுக. என்னடான்னு பார்த்தா கொஞ்சம் நன்னா நனைஞ்சிருக்கு, பட்டு துணி எல்லாம் ஈரம். ஏண்டா பயலே எடுத்து அதை ஓரத்தில் போட்டு அதெல்லாம் தொடச்சி கீழே இருக்க துணியெல்லாம் எடுத்து மாற்றி திருப்பி அழகாக லேசாக திருப்பி இன்னொரு கோமணத்தை கட்டி அதில் இன்னொரு புடவையை போட்டு அது மேலே போட்டான். அதுக்கு அவ்வளோ சூச்சு போயிருக்கு. புடவை 4 புடவை போட்டிருக்கேன், 4 புடவை தாண்டி கீழே தொட்டில் வழியாக ஒழுகிறது. நேற்று ஒரு யானை சூச்சு போயிட்டே வந்தது. நான் பார்த்த டேங்க் என்ன ஓட்டையா எடுத்தா, இப்படியே ஏர்போர்ட் முழுக்க அபிஷேகம் தான், ரன்வே முழுக்க. வராகர் பின்னாடி வராருன்றதுக்காக என்னமோ தெரியல, அழகாக அது பாட்டுக்கு சூச்சுவாலேயே அலம்பிண்டே போயிட்டு இருந்து. ஏர்போர்ட் வெளில வர வரைக்கும் சூச்சு போயிட்டே இருந்து. அந்த மாதிரி தொட்டில் கீழே இருந்து சமயத்தில் இந்த ட்ரெயினில் மட்டும் குழந்தைகள் மேலே படுத்துங்கன்னா கீழே படும்போது ஜாகிரதையாக படுங்க. இந்த காலத்துல டைப்பர்லாம் உண்டு, அந்த காலத்தில் அதுவும் கிடையாது. திடீர்னு ராத்திரி பார்த்தா நம்ம வாயிலே விடும். அதுவும் ஏசி கோச்சு ஸ்லீப்பர்னாலும் பரவாயில்ல, இந்த குஷன்லாம் இருக்கும். இந்த அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் யாராவது போகணும், அது நல்லா கட்டையாக ஓட்ட தான் இருக்கும். நேரம் மழை மாதிரியே நம்ம வாயிலேயே விடும். அனுபவம் தான் வச்சுக்கோங்களேன். சின்ன வயசில் போகும்போது என்னமோ மேலே ஜாலியாக சலம் கொட்டுறதுன்னு பார்த்தா பாப்பா சூச்சு போயிட்டு பயங்கரம். இதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டம். அந்த மாதிரி தொட்டில் வழியா இதோட சூச்சு இப்படி வழியறது. யசோதை அழகா போறா, ஒரு பாட்டி வேகமா எத்தனை வாட்டா சூச்சு போவாய், துணி மாத்திட்டே இருக்க வேண்டியிருக்கு அப்படின்னு தம்மான்னு ஒரு கத்துறான். என்னடா அண்ணா இங்க யார் தண்ணியா கொட்டினா, எல்லாரும் குனிஞ்சு பாக்குறீங்க, தண்ணி யாருமே விட பார்த்தா சொட்டு சொட்டா குட்டின்னு இருக்கு கீழே. இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இதுலயே தொட்டில் கிழிச்சுட்டான். ஒரு நாள் பார்க்கறா, திடீர்னு பட்டீர்னு ஒரு சப்தம். என்னடா சப்தம்னு பார்த்தா கிருஷ்ணன் தலைப்பக்கம் இருக்கக்கூடிய அந்த பகுதி இருக்கும், அது பிச்சு விழுந்து கிடக்கு. அன்னைக்கு ஒரு காலை நீட்டினா ஒன்றும் சோம்பல் முடிக்க, அப்படி கையை காலை நீட்டு அப்பா அப்படி அது இந்த பக்கம் பிஞ்சு போயிடுது, அன்னைக்கு அந்த பக்கம் பிஞ்சு போயிடுது. ஒரு நாள் வந்து பார்க்குறேன், 4 பக்கமும் பிஞ்சு அப்படி தொங்கின்னு இருக்கு. நடுவில் இது மட்டும் தேவேன்னு படுத்துன்னு இருக்கு. கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும். இது உதைக்கிறத பார்த்தார் பெரியாழ்வார். நந்தகோபர் பார்த்த ஒரு செக்யூரிட்டியை போட்டுவிட்டார். ஏதோ ஆற்றுல பேய் பிசாசு அலையிறது, என்னமோ ஒரு பால கிரகம். உடனே வாஸ்து சாந்திலாம் பண்ணுறதுக்கு பிராமணால கூப்பிட்டா, இந்த இடத்த தொட்டில் கட்டியிருக்கோம், இந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு, வாஸ்துப்படி இந்த இடம் தப்பு, வேற இடத்த தொட்டில் கட்டுவோம். முழுக்க தொட்டில் கட்டியாச்சு, எங்க வச்சாலும் வாஸ்துப்படி தப்பாவே இருக்கு, எங்க வச்சாலும் கிழியறது. வாஸ்து ஹோமம் எல்லாம் பண்ணி, நவகிரக ஹோமம் எல்லாம் பண்ணி, சுதர்சன சாந்தி ஹோமம் எல்லாம் பண்ண, இதுக்கு இன்னும் குஷியாயிடுது, இன்னும் பலமாயிடுது, இன்னும் நல்லா உதச்சு கழிக்கிறது. கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும். சரி கட்டையெல்லாம் வேண்டாம், துணியை போடலாம் அப்படின்னு துணியை போட்டா ஒரு அர்த்தமாலும் ஒரு சப்தம். என்னமோ ஏதோன்னு பார்த்தா துணி கிழிஞ்சு இது கீழே விழுந்து கிடக்கு. கீழே நிற்கிறது, நெஞ்சு படபடான்னு துடிக்கிறது, நின்னே போயிடுது ஒரு க்ஷணம். யசோதைக்கு ஒரு பாட்டி ஓடி வந்தா, கஷ்டப்பட்டு குழந்தை எடுத்துட்டா. அச்சோ குழந்தைக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பார்த்தா ஒரு பாட்டி சொன்னா, ஒன்றும் ஆகலை கவலைப்படாது. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, தலை நெசிங்க போயிடுது பாரு, தரையில் அந்த இடத்துல அப்படி பள்ளமா அப்படி ஆயிடுச்சு இது விழுந்த வேகத்துல. எல்லாரும் பார்த்தா இது கல்லா, இது என்ன வஸ்து, இது கல்லு நசுங்குமா? இங்க இப்போ இரும்பு நசுங்கினா தேவையில்ல, வேற ஏதாவது நசுங்கினா தேவையில்லை, கல்லே நசுங்கிறதாம், கல்லே நசுங்கிறது. அங்கே சுருட்டப்பள்ளின்னு ஒரு இடத்துக்கு போனோம். சிவபெருமான் சயன கோலத்தில் படுத்துட்டு இருக்கிற ஒரு ஸ்தலம்.
அந்த இடத்துல ஒரு கல் வச்சிருக்கா. அந்த இடத்துல லவகுஷாலாம் வந்து சிவபெருமான சேவிக்க வந்தான்னு ஒரு ஐதீகம். அந்த இடத்துல அந்த பாறை முழுக்கவே லவகுச்சாவுடைய பாத கமலங்கள், குஞ்சு 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 பாத கமலம், கொச்ச கொச்ச கொச்ச, இந்த குழந்தைகள் இப்படி பல்ல பாறையில் ஓடி ஆடி விடுறது. அந்த மாதிரியே கொச்ச கொச்சான் லவகுச்சாவுடைய குஞ்சித்த பாதங்களுடைய அடையாளம். குஞ்சு 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 குஞ்சா அந்த சுருட்டப்பள்ளின்ற இடத்துல பார்த்தோம். இப்போ தான் பார்த்தேன், நான் திருவனந்தபுரத்து வரதுக்கு முன்னாடி தான் பார்த்தேன். ஆச்சரியமாக இருந்த லவகுச்சா உட்காந்து அந்த நின்ன இடத்துல. அப்போ அவாவுடைய பாதமே பதியும்னா இது பாதமாக பதியாது. இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கானா. கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும் செக்யூரிட்டி போட்டிருக்கா. பார்த்துட்டே உனக்கு வேற ஒரு வேலை கிடையாது. இது எப்படி உடையறதுன்னு பார்க்கணும். அப்படியே பார்த்துட்டு இருக்கான் வச்ச கண்டு வாங்காம. தலை பக்கம் ஒருத்தன், கால் பக்கம் ஒருத்தன், இடதுகை பக்கம் ஒருத்தன், வலதுகை பக்கம் ஒருத்தன், 4 பக்கம் பகவான் பார்த்தான். பயல என்னையா பார்க்குறேள், பாருங்க பாருங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் பொழுதே பார்த்தான். திடீர்னு ஒருத்தன் திரும்பினா பக்கத்தில் ஏதோ ஒரு பெரிய கை நிற்கிறது. அப்படின்னு தூக்கி வாரி போடுறதேன்னு பார்த்தா கிருஷ்ணன் கை அவ்வளோ பக்கத்தில் நிற்கிறது. கை இங்கே இருக்குடா அப்படின்றதுக்குள்ள எங்கடா அவன் இங்கே ஓடி அதுக்குள்ளே இது காலால் அங்கே ஒரு உதைக்கிறது. இவன் அங்கேயே நீங்கள் ஓடி வரதுக்குள்ள கையை சுருக்கின்னு கொடுத்து இப்படி மாற்றி மாற்றி பயமுறுத்தி கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும். சரி தொட்டில தான் உதைக்கிறானே, சரி கொஞ்ச நேரம் தூக்கி வச்சு விளையாடலாம். எத்தனை தொட்டில் நந்தகோபுரம் பூசா பாத்துல ஒரு தச்சனை அஃபிஷியலாக அப்பாயின்ட் பண்ணிட்டார். அவன் கடையில் போய் சொல்கிறதே விட்டுவிட்டா. டெய்லி மரம் வந்து இறங்குறது. ஒரு 10 தச்சனை போட்டுட்டா, நீ சந்தனத்தில் பண்ணு, நீ தேக்கில் பண்ணு, நீ ரோஸ்வுட்டில் பண்ணு, நீ யானை தந்தத்தில் பண்ணு, மாற்றி மாற்றி வீட்டை திரும்புகிற பக்கம் எல்லாம் பொடியாக பிறகு. யசோதை சொன்ன என்னத்துக்கு இத்தனை தொட்டில்னா, உனக்கு தெரியாது யசோதை, நீ நினச்சிட்டுருக்காய். ஒரு நாளைக்கு முன்னாடிலாம் ஒரு நாளைக்கு ஒரு தொட்டில், 2 நாளைக்கு ஒரு தொட்டில் கழிஞ்சுட்டு. இப்போ ஒரு நாளைக்கு 3 தொட்டில். காத்தால போடுறது மத்தியானம் போட மாட்டேங்க, மத்தியானம் போட்டு சாயங்காலம் போட மாட்டேன். ஏன்னா அவ்வளோ அழகா எல்லாம் ஃபிட் பண்ணியிருக்கா. காத்தால போட்டுருக்க அதில் கீழ் கத்துறது, அங்கங்கே ஆட்டம் காட்டுறது, தொட்டில்லாம் அப்படி இப்படி ஆடுறது. நந்தகோபுரம் தச்சனை பிடிச்சி கத்துறாரு. நன்னா தானே பண்ணா, என்ன அதுக்குள்ள இப்படி ஆடுறது. இது வரைக்கும் நான் அவ்வளோ தொட்டில் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ஆட்டம் கண்ட தொட்டில் நான் பார்த்ததே இல்லை. தொட்டில்லாம் ஆடி ஆடி போயிடும். இப்படி எல்லாம் பண்ணி போட்டுருக்கு. அதில் விதவிதமாக தொட்டில் எல்லாத்தையும் கழிச்சுட்டு கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும். ஆயுதேஷன் இப்படி சொல்கிறார். ஒரு சமயத்தில் நாராயண காதில் வந்து குச்சு குச்சுன்னார். ஒத்த தலையை கொண்டு வந்தார். நீ 999 தலையை மற்றவாட பேசிட்டு இருக்க, ஒரு தலையை மட்டும் கொண்டு வந்தார் பகவான்கிட்ட. பிரபு ஒரு விஷயம் சொல்லலாமா வேண்டாமா, விஜாபனம் அப்படின்னார். உடனே என்ன ஆச்சு, ஆயுதேஷா ரொம்ப பக்குவமாக இவ்வளோ அழகாக வந்து சொல்கிறிய, என்ன வேணும் அப்படின்னு. சுவாமி சொல்லு, கோச்சிக்கப்படாது சொல்லு, நான் இப்படி சொல்கிறேன்னே நீங்கள் தப்பாக நினச்சிக்கப்படாது, சரி சொல்லு. ஏதோ நந்தகோபர் பாவம், என்னாச்சு நந்தகோபர் சப்போர்ட் அப்படின்னா. இல்லை, அவர் தொட்டில் பண்ணி போட்டுருக்கார், தேவருக்கு விஷயண்டே இருக்கள், ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு தொட்டில் பண்ணி போட்டுருக்கார். ஆமாம், அப்பா பூசா நன்னா தொட்டில் பண்ணுறார். வாஸ்தவம், அந்த ஞாபகத்தில் என்னை உதச்சிடாது, நான் கிழிஞ்சு போயிடுவேன். நீங்கள் தொட்டில உதச்சா அப்பா வேறு தொட்டில் பண்ணி போடுவார். என்னை உதச்செல்லாம் பண்ணிடாது. உங்கள் காலுக்கு வேற மெத்தையாக அப்படி சுருண்டெல்லாம் இருக்கேன், கைக்கு மெத்தையாக இருக்கேன். அந்த நந்தகோபுர தொட்டில பாவத்தில் வந்து நம்மளை உதச்சுடாது, நான் சுக்குநூறாக செதறிடுவேன், கிழிஞ்சா தைக்கிறதெல்லாம் கஷ்டம் சுவாமி, அதை மட்டும் கொஞ்சம் லேசாக பார்த்துட்டேலாம் போதும், வேற ஒன்றும் இல்லை. உடனே நந்தகோபுரம் அழகாக பார்த்து சிரிச்சாராம் பகவான். நல்ல வேலை சொன்னார். இப்போ தான் கால் நமன்ற ஒரு உதைக்கலாமான்னு நினச்சேன். கால் என்னமோ பண்ணுறதை உதைக்கலாமான்னு நினச்சேன். நல்ல வேலை சொன்னார். நான் நந்தகோபுர தொட்டிலோன்னு நினச்சேன். நல்ல வேலை ஞாபகம் சுவாமி, அதனாலே தான் அடியை விஜாபனம் பண்ணேன் அப்படின்ட்டார். கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும், எடுத்துக்கொள்ளில் மருங்கை இருத்திடும். இந்த பயலசரி இதெல்லாம் வந்து சகடாசுர வதத்தை ரகசியமாக சொல்கிற ஒரு லீலை. நேரடியாக சொன்னால் கம்சன் புரிஞ்சுன்றுவான்றதுக்காக சகடாசுரனா வந்தவன், அவனை சுவாமி உதச்சார் இல்லையா, உதச்சவத ஆகாசத்தில் அப்படியே மோட்சத்துக்கு போயிட்டான். எல்லாரும் பார்த்தா இங்கே உதச்சானா அப்படி ஜம்முன்னு போன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. இங்கே உதச்ச சகடாசுரன் ஆகாசத்தில் தாண்டி போய் வைகுண்ட லோகத்துடைய 7 கதவுகளையும் உடச்சுண்டு விழுந்தான். இவன் விழறதுக்கு விழுந்திருக்கான். பக்கத்தில் ஏதோ இருக்கிறதேன்னு பார்த்தா இவன் எந்த சகடத்தில் விழுந்துட்டு தான் அந்த சகடமும் முறிஞ்சு வந்து வைகுண்டத்தில் விழுந்திருக்கு. இன்னைக்கு கூட அந்த சகடத்துடைய துண்டுலாம் வைகுண்டத்தில் இருக்குது. இப்போல்லாம் சொல்கிறா இல்லையா, கொலம்பியா ராக்கெட்டோட பார்ட்ஸ் எல்லாம் அங்கங்கே விழுந்து கிடக்குன்னு. அந்த மாதிரி நீங்கள் வைகுண்டம் போகும்போது பாருங்க, சகடாசுரனுடைய அந்த சக்கரம் உடஞ்சி போன பாட்டெல்லாம் பத்திரமா ஸ்ரீதேவி ஒரு மியூசியம் வச்சிருக்காளாம். கிருஷ்ணவதார காலகட்டத்தில் நடந்த லீலைகளுடைய மியூசியம். என்னென்னா வச்சுருக்காங்கன்னா, அந்த பாழா போன உரல்,
இந்த வீணா போன கயிறு, இந்த உடஞ்சு போன சகடாசுரன் துண்டு, அதெல்லாம் அதைபடி அகாசுரன் தோல் உரிச்சான அந்த பாம்பு தோல், இந்த மாதிரி நிறைய அந்த உடச்சி போட்ட சில்லு, இந்த பானை சில்லு, இந்த மாதிரி நிறைய ஒரு கிருஷ்ணலீலா மியூசியம்னு ஒன்று வச்சுருக்கா. நீங்கள்லாம் அங்கே போகும்போது பாருங்க. இது இல்லாதபடிக்கு ஒரு மத்து எல்லாம் பகவான் அங்கே அப்படி ஜம்முன்னு வச்சுருக்கா. யாராவது புதுசாக வைகுண்டத்துக்கு போகிறவா கிருஷ்ணலீலாலாம் கேட்காமலே சில பேர்லாம் போயிடுவா. ராமலீலாலாம் கேட்டவா அவள் 2 நாள் பார்த்தாச்சு, இனிமேல் பார்க்குறது வைகுண்டத்து என்ன இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறமா கிருஷ்ணலீலா மியூசியம் வச்சுட்டு போவாங்க. கிருஷ்ணலீலா மியூசியம் பார்த்தவா திருப்பி அந்த பக்கம் போகிறது ஏன்னா அதை பார்த்துட்டே இருப்பாள். ராமலீலா மியூசியம் லெவலுக்கு மேலே பார்க்க முடியாது, அதனால் எல்லாம் இங்கேயே பார்த்துட்டு இருக்காளாம். அந்த மாதிரி அந்த எல்லாத்தையும் அங்கே வச்சுருக்கானா. அதுபோல் இந்த குழந்தை சகடாசுரன்னு உதச்சுட்டானாம், அவனுக்கு மோட்சம் கிடச்சிடுது. சரின்னு சொல்லி நிறைய சமயத்தை யசோதைப்பெல்லாம் தூக்கியே வச்சுட்டு அம்மா தூக்கணும், அம்மா தூக்கணும், அம்மா தூக்கணும், அம்மா கிச்சா தூக்கு கிச்சா தூ கிச்சா தூ தூ தூன்றதான். யாரோ ஒரு மாமி வந்தா அப்பதான் தூ 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 தூ. அவள் யசோதை என்னடி குழந்தை துப்புறது, நான் தூ தூன்னு செல்லமா என்ன தூக்குன்னு சொல்றது, நான் வளர்த்துக்கேடி பிள்ளைய. அது மாமி தூ தூ தூன்றது. மாமி படுவா பையில துப்பினா பிச்சு விடுவேன் பிச்சு அப்படின்னு விட்டான். இது உடனே வீணு அழுதுது. இப்படி எல்லா லீலைகளும் பண்றானா. யசோதை தூக்கி வச்சுக்கிறான். சில சமயத்தில் சில மாமிகள்லாம் வர, குழந்தைய கொடை நான் தூக்கி வச்சுக்கிறேன் பிச்சாவா அப்படின்னு. போகலைன்னா அம்மா கோச்சிக்கிறான். போனாலும் இந்த மாமிகள் படுத்துறா, கண்ணத்தை கிள்றா, காரை பிடிச்சி இழுக்கிறா, இடுப்பை கிச்சு கிச்சு மூட்டுறா, சில பேர் பிருஷ்டபாகத்தை கிள்றா, சில பேர் குஞ்சு தொட்டு பார்க்குறா. இதுக்கு ஒரே சங்கோச்சமா இருக்கு, ரொம்ப படுத்துறா அந்த மாமிகள். சில மாமிகள்லாம் வந்தா என்ன பண்றதுன்னு தெரியலையா. பகவான் பார்த்தேன், இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். இனிமேல் என்னை தூக்கிறதுக்கு மாமி யோசிக்கவே இப்படாது தீர்மானம் பண்ணிட்டா. யசோதையிட மாமி வாங்கினா. அந்த மாமி எத்தனை குழந்தைய இடுப்பில் தூக்கியிருக்கேன், பயலை நீ என்ன பெருசா உட்கார மாட்டேங்கிறா, என்ன நினச்சிட்டு இடுப்பில் வச்சாலாம். என்னமோ ஒரு பெரிய ஒரு 50 கிலோ பாறாங்கல்ல கட்டின மாதிரி இருக்கு. மாமி இடுப்பு இப்படியா எடுத்து யசோதை 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 யசோதேன்றா. என்ன ஆச்சு மாமின்னா, புடிடி 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 இடுப்பு பிடிச்சுடுது, இடுப்பு பிடிச்சுடுது, இடுப்பு பிடிச்சுடுது. அன்னிலேருந்து பாட்டு இப்படியே நடக்கிறா மாமி. யாரோ வந்தா சொந்தக்காரா, என்ன மாமி எப்படி இருக்கா, எழுத்தோ பாரு இப்படியே தான் இருக்கு, இப்படியே இருக்கா மாமி. அன்னிலேருந்து அப்படியே இருக்கா. என்ன ஆச்சுன்னா, அன்னைக்கு ஒரு நாள் யசோதை பிள்ளைய தூக்கினேன், அன்னைக்கு பிடிச்சிருந்தது தான். எத்தனையோ வைத்தியம் பார்த்தாச்சு, வைத்தியம் சொல்லிட்டா அந்த இடுப்பெலும்பு வளைஞ்சாச்சு, இனிமேல் நிமித்தவே முடியாது. அவாத்து மாமாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இடுப்பை வாத்தி நாட்டி நடப்பையோன்னு ஒன்று அது அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் திருத்தரவா அலையோன்னு, இனிமேல் எப்படி போவேன். மாமி அப்படியும் போகிறாளாம். இப்படியே இந்த பத்மநாபர் கோவிலுக்கு ஒரு பாட்டி வருவா, என் ஃப்ரெண்டு பாட்டி. அவள் 7 மாதிரி வளைஞ்சாச்சு, ஆனால் இப்படியே வரா. நிஜமாவே ஆச்சரியம். நான் அசந்து போகிறேன். நமக்கு நேரம் நடந்தாலும் இடுப்பு வலிக்கிறது, அவன் இப்படி வளைஞ்சே நடக்கிறான். இப்படியே வளைஞ்ச குழந்தை ஒரு தடவை ஒரு பாட்டி இப்படி பார்த்தான், ஏன் பாட்டி குனிஞ்சுட்டே போயிட்டு இருக்கா அப்படின்ட்டாங்க. ரொம்ப கஷ்டம் பேலன்ஸ் இருந்துட்டு. அதில் கூட ஆசையோட எல்லாரும் வெள்ள வயசுக்காரெல்லாம் 7 மணி ஆயிடுத்து 8 மணி ஆயிடுத்து ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு வெளில ஓடுறோன்ற சமயத்தில் அத்தனை ரவுண்டு நின்றுட்டு பொறுமையாக போகிறான்னா அவளுக்கு இருக்க அந்த பத்மநாப பக்தி சத்தியமாக ஆச்சரியம். நசந்து போகிறேன். அவன் நிமிடுறதுக்கு 2 நிமிஷம் ஆகுறது, பாட்டியில் கூட நிமிர்ந்து இப்படி பார்த்து நிமிடுறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகுறது. ஆனால் அத்தனை ஆசையோட வர்றாளே அந்த நிஜமாவே பத்மநாபனோட குப்ஜை அவள் தான். சந்தனம் மட்டும் தடவராலும் இல்லைன்னு தெரியல, கேட்கணும் அவ்வளோதான். ஆச்சரியமா அது கண்ணாடி கிடையாது, ஒன்றும் கையில் ஒரு தடி கிடையாது. அவள் பாட்டுக்கு நமக்கு பயமாக இருக்குது தெருவை கிராஸ் பண்ணுறதுக்கு. இத்தனை தெருவை தாண்டி அங்கே வரா, பிரசன்னமாக சிரிப்பா, வாயில் பல்லே கிடையாது, அழகாக சிரிப்பா, வாய் தரையே சிரிப்பா அழகாக. என்னடா அந்த பக்தி, அந்த பிரீத்தி. அந்த மாதிரி இந்த மாமி இடுப்பு இப்படியே வளைஞ்சு போயிடுது. யார் யாரோ வந்து தூக்குறாளாம், எல்லார் இடுப்பையும் பதம் பார்க்குறான். யசோதை எப்படி தூக்குறா. ஒரு மாமி வந்தா, யசோதையோட சொந்தக்காரி வந்தா, நான் தூக்குறேன், நான் வெளில போயிட்டு ஆடா போய் காட்டிட்டு வரேன்னு அழிச்சுட்டு போயிட்டா. அங்கேயே யசோதேன்னு ஒரு கத்திட்டான். என்னடானா இவனை தூக்கி தோல் மேலே வச்சுண்டா, இப்படி ஆயிடுச்சு கழுத்து அஷ்டாவக்கிற மாதிரி இப்படி நிற்கிறான். யசோதே இந்த சிம்பன்சினா நிற்கும் பாருங்க, அந்த மாதிரி இப்படி இப்படி வரா. யசோதே யசோதேன்னு கத்துற, குழந்தையடி என்ன ஆச்சுன்னா, நான் ஆசையாக தோல் மேலே வச்சு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா கணம் 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 கணம். அவளை மூச்சு திணறதான். எடுத்துக்கொள்ளில் மருங்கை இருத்திடும். திருணாவர்தன் தூக்குறான் இல்லையா, இந்த திருணாவர்தனால தூக்க முடியல, கணக்கரானே.
கணக்கறான் நிஜமாவே. இந்த சுவாமியை இப்போ தூக்கிட்டு வரா பாருங்க ஆராட்டுக்கு. எத்தான தூரம் தூரம் தூக்க முடியும்னு நினைக்கிறேல. அதுவும் இந்த பல்லக்கு தூக்கிட்டு வர நமக்கு வேல் மூச்சு கழி மூச்சு வாங்குறது. இந்திர வாகனம் அவ நடக்கும் பொழுது பகவத் சக்தியை தவிர அந்த காலுக்கும் இடுப்புக்கும் தோளுக்கும் யாரும் சக்தி தர முடியாது. சத்தியமா சொல்றேன். நமக்கு ஒரு பெட்டியை தூக்கினாலே 2 நிமிஷத்துக்கு ஒரு கீழே வச்சுட்டு கை மாற்ற வேண்டியிருக்கு. இந்த தோல்ல தூக்கிண்டு 3 ரவுண்டு அடிச்சு அதுக்கப்புறமா வெளியில வந்து இங்கேருந்து ஏர்போர்ட் வரைக்கும் நடந்து ஏர்போர்ட்டை தாண்டி நமக்கெல்லாம் காலைல இங்கே மஞ்சள் பெயிண்ட் இருக்கா அது மேலே நடக்கலாமா, கருப்பு பெயிண்ட் இருக்கா நடக்கலாமா, செருப்பை போட்டு நடக்கலாமான்னு ஏர்போர்ட்ல நடந்தா இதை தூக்கினவ கவனிக்கவே மாட்டேங்கிறா. காலை நம்மளாவது போய் கொஞ்ச நேரம் உட்காரும், அதுக்குள்ள அவ உட்காருவா, கடகடன்னு எழுந்துப்பா, உங்களுக்கு கடகடன் போறா, குளிக்கிறா, திருப்பி ட்ரெஸ்ஸை மாத்திக்கிறா. ஃபாஸ்ட் ஃபுட்டு அவளுக்கு தான் நான் பார்த்துருக்கேன். கடகடகடன் சாப்பிட்டுட்டு கடகடன் திரும்பி நடந்து அசராம நடந்து வராளே. வர கூட்டத்தில் பாதி கூட அப்படியே பாதி எஸ்கேப் ஆடுறது. அவ தேமேன்னு வராளே. என்ன தைரியம்! அந்த வழக்க பிடிச்சுண்டு, அந்த செங்கோலை பிடிச்சுண்டு, அந்த கத்தியை பிடிச்சுண்டு, சுவாமிக்கு வேண்டியதை தூக்கிண்டு, எத்தனை பாக்கியம்! முடியுமா? எவ்வளவு கஷ்டம். அதை முடிச்சுட்டு உள்ள வந்து வேற ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்க போய் நின்று அப்படியே அந்த கொடியை இறக்கிட்டு அதுக்கப்புறம் சுவாமியை கொண்டு உள்ள வச்சுட்டு விளையாட்டா. அதுவும் இந்த வடக்கு நடையில சுவாமி ஏறாரு பாருங்க. அந்த வெயிட்டை தூக்கிண்டு குட்டு அந்த ட்ரம்பட் மியூசிக் ஏறாள். சத்தியம் நம்ம நன்னா பார்க்கும்போதே எல்லா காலையும் விடற மாதிரி விழுந்து போயிட்டு இருக்கும். கால் தடிக்கு பல்லு விழுந்தது நல்லா புல்தடிக்கு பயில்வானா இருக்கும். இந்த சுவாமியை தூக்கிண்டு வா ஏறுறதும் இறங்குறதும் இத்தனை தூரம் நடக்கிறதும் அது சாரோட நடக்க ரொம்ப கஷ்டம். இவ்வளவு தூரம் நடந்து அங்கங்க தூக்கி நிறுத்தி இது கூட பரவாயில்ல. இந்த வாட்டி மழை இல்லை. ஒரு தடவை முழுக்க சுவாமி இறங்கினது அந்த சமயத்தில் 5 மணிக்கு வெள்ளை இறங்கினதுலேருந்து போயிட்டு வர வரைக்கும் மழை சோன்னு கொட்ட வெறுமன் நனைஞ்சின்னு நடக்கிறவாலும் எங்கடா ஒதுங்கலான்னு பார்க்குறான். சுவாமியை தூக்கிண்டி வாழ நான் அந்த மழை வழியே இந்த கண்ணெல்லாம் தண்ணி வழியே தோளில் தூக்கிண்டு கிட்டுன்னு நடக்கிறது. அந்த மழையில் நனைஞ்சுண்டு அதுக்கப்புறம் அதில் போய் உப்பு தண்ணில் குளிச்சுட்டு சத்தியம் பகவத் பலத்தை தவிர வேற ஒன்றும் கிடையாது. ரொம்ப கஷ்டம். நாச்சியார் கோவிலில் கல்கருட சேவை பார்க்கணும். முதல்ல 4 பேர் தூக்குவா, அப்புறம் 8, அப்புறம் 16, 32, 64 பேர் கருடனை தூக்கிட்டு வரும்போது 4 பேர் தூக்குவா. ஒரு எல்லையை தாண்டோன்னு 8 பேர் இல்லாமல் தூக்க முடியாது. கடகடன் ஓடி 4 பேர் தூக்குவா. அதுக்கப்புறம் 16 பேர் தூக்குவா. அதுக்கப்புறம் 32 பேர், அப்புறம் 64 பேர் தோல் கொடுத்து அப்பாடான்வா. திருப்பி உள்ள போக கரெக்டாக 64, 32, 16, 8, 4 சாதாரணமாக கொண்டு வச்சிருவா. ஆச்சரியமா இருக்கும் அந்த கல்கருடன் பார்க்கறதுக்கு. அதிசயமா இருக்கும். அவ்வளவு ஜோர். அப்ப இந்த சுவாமியோட தூக்கினோட இவ்வளவு கஷ்டம்னா அந்த சுவாமி இடுப்புல தூக்கி வச்சுட்டா. எடுத்துக்கொள்ளில் மருங்கை இருத்திட 2 கை அப்படியே ஒரு பாட்டி தூக்கிட்டு ராத்திரி எல்லாம் அப்படி பிடிச்சுட்டே இருக்கா. இந்த கிருஷ்ணனை குடுப்பாட்டுறது நிறைய பேர் வராளாம். யசோதைக்கு ஒத்தாசை பண்றேன்னு சொல்லிட்டு கடைசியா உட்காந்து ஒரு தூக்கலான்னு தூக்குறாளாம். தூக்கினா அதுக்கப்புறம் டெய்லி இப்போ ஆற்றுல போய் ஒரு 3 மணி நேரம் எண்ணெயை போட்டு உருவிண்டே இருக்கா. ஆற்றுல போய் ஒரு கையிலின்னு உட்காந்துற மாமாவை கூப்பிட்டு கையை உருவுங்கோ மாமாவுக்கு இது வேறையா உருவிண்டே இருக்கா. அதுக்கப்புறம் மாமா என் கையை யாரா உருவும், இவ கையை உருவி என் கையை எப்படி ஆகிடுச்சு மாத்தி ஏன்னா அந்த எடுத்து கொள்ளில் மருங்கை இருத்திடும் முடியலையாம். கணக்கறான். உலகத்தை தூக்குறது தான் நடக்கிற கதையா? உலகத்தை தூக்குறது நடக்க உலகத்தெல்லாம் வேண்டாம். அவாவா லக்கேஜ் தூக்கிறதுக்கே போற்ற வேண்டியிருக்கு. ஒரு லெவலுக்கு மேலே தூக்க முடியறது இல்லைன்றோம். அவள் வாத்தை தூக்கி தலையில் வச்சோம்னா உங்கள் தெரு மண்டகணமே பெரிய வெயிட்டாக இருக்கு. அந்த கணத்தை தூக்கவே முடியல. அதை பார்க்க எங்களால் முடியலை. இது எல்லாத்தையும் தாங்குற ஒரு பூமி. அந்த பூமியை இத்தினோண்டு பல்லிடுக்கில் வச்சுட்டா வராகர். அவர் பிரளய ஜலத்தில் முழுகினார். இத்தனையும் வச்சுருக்கிற ஒரு பத்மநாபன் 18 அடி. இவரை தான் விராட் புருஷன். ஜம்முன்னு இவரை தூக்கி தலையிலேயோ இடுப்புலையோ வச்சுட்டா எடுத்துக்கொள்ளில் மருங்கை இருத்திடும். கை விட்டு போயிடும் நிஜமாவே. மனுஷனோட தலை சீவடி ஜாலியாக வச்சுட்டு வராளன்னு தலையில் வச்சுட்டு அப்படி நடந்து பார்த்தேன்னா தெரியும். அது சுவாமியோட பலம் வேற. சமயத்தில் நரசிம்மூர்த்திக்கிட்ட வரவளுக்கு அந்த சுவாமியுடைய ஆவேசம் வேற வந்துடும். அவர் உருன்னு வராரு பாருங்க. அந்த ஆவேசம் வந்துடுத்துனா அவளை கண்ட்ரோலே பண்ண முடியும். நன்னா பார்க்கலாம். அந்த ஸ்ரீவேலி சமயத்துலலாம்
யாராவது கூட நின்றுட்டே இருப்பா. ஏன்னா டக்குன்னு யாருக்காவது வந்துருக்க சுவாமி வந்துருத்தா பிடிச்சிக்கிறது நிறுத்த முடியாது. இத்தனையும் தூக்கிண்டு ஒன்று வேண்டாம், இந்த மொபைல் ஃபோன் இப்படியே வச்சுட்டே பாருங்க, அப்போ தெரியும் அஷோ கையெல்லாம் என்னமோ பண்ணுறது இப்படி இப்படி இப்படின்றோம். அப்ப எடுத்து கொள்ளில் மருங்கை இருத்திடும், கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும், எடுத்து கொள்ளில் மருங்கை இருத்திடும், ஒடுக்கி புல்கில் உதரத்தே பாய்கள். சரி இப்படியெல்லாம் வச்சுட்டா கணக்கராணின்னு சொல்லிட்டு அழகா 2 கையை அப்படி பிடிச்சிருந்து 2 காலை அப்படி பிடிச்சிருந்து, என்னடா குழந்தை அப்படி ஏதாச்சும் சுகம் தானே. இந்த குழந்தை எப்பவுமே இப்படி வச்சுப்போம், இந்த 2 கையில் அப்படி வச்சுட்டு அப்படியே வச்சு இப்படி ஆட்டி அது தூங்க வைக்கிறது, இல்லாட்டி அதோட விளையாடுறது, அது சிரிக்கிறது, அது நெஞ்சில் ஒரு உதைக்கிறது, அது ஒரு சுகம், அது ஒரு பெரிய பரமானந்தமாச்சு. சாதாரண ஆனந்தம் இல்லையே, ஆச்சரியமான ஆனந்தம். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு மந்திரி இருந்தார், ஒரு ராஜா இருந்தார், ஒரு புது மந்திரி அப்பாயிண்ட் பண்ணியிருந்தார். அந்த புது மந்திரி தான் புத்திசாலி, பழைய மந்திரிக்கு ஒன்றும் தெரியல, முட்டாள் நினச்சிருந்தார். ராஜாவுக்கு அது புரிஞ்செடுத்து, சரி இனிமேல் இவரை தலைமை அமைச்சராக கொஞ்ச நாள் ஒரு வாரம் நீ இருப்பா, அவர் சின்னவராக இருக்கட்டும் கேட்டுட்டான். அவருக்கு என்ன ஒன்றுமே இதில் எல்லாத்துக்கும் இஷ்டத்துக்கு வளரி கொட்டுறாரு, ஒன்று விட ப்ராக்டிக்கலாக சொல்கிறது. ராஜா பார்த்தான், அவனுக்கு புரிஞ்சுடுது, அவரோட அகம்பாவத்தை அடிக்கணும்னு சொல்லி இந்த பழைய மந்திரியை கொஞ்சம் கீழே இறக்கிட்டு இந்த புது மந்திரியை தலைமை அமைச்சராக நியமிச்சுட்டார். முதல் மந்திரி மாதிரி நியமிச்சுட்டார். ஆச்சு. ஒரு நாள் ராத்திரி காலங்காத்தால் ராஜா சொன்னார், நேற்று என்ன ஒரு சம்பவம் நடந்தது தெரியுமா? நேற்று என் நெஞ்சில் ஒருத்தன் வந்து எட்டி உதச்சுட்டான் நான் தூங்கிட்டு இருக்கும் பொழுது அப்படின்னு. அவனை என்ன பண்ணலாம் அப்படின்னார். உடனே புது மந்திரி சொன்னா, யோசிக்கவே இல்லை, காலை வெட்டி போட்டுருங்கோன்னுட்டான். காலை வெட்டி போட்டுருங்கோ அப்படின்ட்டான். அப்படியாப்பா அப்படின்னா. அதுக்குள்ள பழைய மந்திரி வந்தார். அவர்கிட்ட கேட்டார், இந்த மாதிரி ஆயிடுத்து என்ன பண்ணலாம், அவர் காலை வெட்டலான்றார். அப்படியா சொன்னார். சாச்சா, அந்த காலுக்கு தங்க காப்பு தங்க தண்டை அல்லவா போடணும் அப்படின்னா. உடனே புது மந்திரி கோவம் வந்துடுது, அறிவு இருக்கா, நீ எல்லாம் ஒரு மந்திரியா, ராஜா வதச்ச காலுக்கு போய் யாரா வெட்டி போடாம தங்க காப்பு தங்க தண்டை போடுவாளா அப்படின்னா. உடனே பழைய மந்திரி தெரிஞ்சு, ராஜா நெஞ்சில உதைக்கிற தைரியம் யுவராஜனை தவிர வேற யாருக்கு உண்டு அப்படின்னு. உடனே புது மந்திரி கேட்ட, ராஜா பார்த்து அப்படியானோ? ஆமா, யுவராஜன் தான் என் நெஞ்சில உதைச்சான், அந்த குழந்தைய வச்சு விளையாடிட்டு இருந்தேன், அதுக்கு தான் கேட்ட, அதனாலதான் அவர் முதல் மந்திரி, நீ சாதாரண மந்திரி. அப்புறம் ஒத்துண்டான். அந்த மாதிரி இது பீர்பால் கதையா சொல்றது உண்டு, தெனாலிராமன் சரித்திரமா சொல்றதும் உண்டு. அந்த மாதிரி அந்த குஞ்சித பாதம், உலகமளந்த திருப்பாதங்கள், திருப்பாத கமலங்கள், அதை எடுத்து அவனை இப்படி தூக்கி அப்படி வச்சுக்கிறாளாம் யசோதை. அனுபவிக்கணும். ராத்திரி 10 நாள் அப்படி தூக்கி வச்சுக்கோங்களேன். நேற்று பார்த்தேன் ஆராட்டு மூர்த்தி, ராத்திரி தூக்கி இப்படி வச்சுருங்க, நடா பத்தோ அப்படின்னு கேளுங்க. அது அப்படிதான் பத்தோ. சில குழந்தைகள் நாபா, இவன் பத்தனா பண்றான் அதிசயமா. சமயத்தில் ரொம்ப ஆசை வந்துருந்தா பத்மாவை பார்க்க போலான்றான். நான் சொன்னேன், அப்படி சொல்லாத வந்து தப்பா நினைச்சா பத்மநாபன் சொல்லுடா அப்படின்னு. பத்மா கோவிலுக்கு போனோம், வந்த ஒரு 3 நாள் பத்மா கோவிலுக்கு போனோம், பத்மா கோவிலுக்கு போனோம், பத்மா கோவிலுக்கு போகணும். நான் நினைச்சேன், முதல் தடவையா இந்த ஊரை தாயார சொல்ற ஒரு குழந்தை நீ தாண்டா, எல்லாரும் தாயார் கூப்பிடறதே இல்லை, நீ தான் பத்மா கோவிலுக்கு போகணும், பத்மா கோவிலுக்கு. அப்புறம் சொல்லி இப்போ பத்மநாபன் வந்திருக்கு. ஆச்சரியம். அந்த உலகளந்த திருவடி, பத்மநாபர் திருவடி எப்படி இருக்கும்? ஆச்சரியமா இருக்குமே, ஜம்முன்னு இருக்குமே உலகளந்த திருவடி. அதுவும் இந்த ஸ்ரீவேலி மூர்த்தி பார்க்கணும், ஒரு காலை மடக்கின்ற ஒரு காலை கீழே வச்சிருக்கு, அழகு காண கண்கொள்ளா காட்சி. சத்சங்கம் முடிஞ்சோன்னு நேற்று எடுத்த ஃபோட்டோ போட்டு காமிக்கிறேன். அந்த ஸ்ரீவேலி மூர்த்தி, உற்சவ மூர்த்தி, சத்தியமாக 1000 கோடி ஜென்மா வேணும் அந்த அழகை பார்க்கறதுக்கு. ஜென்மா சாப்பல்யம் ஆயிடுது. நேற்று அப்படி அனுபவிச்சோம் அவருக்கு அந்த மஞ்சள் பொடி அபிஷேகம் முதற்கொண்டு. பத்மநாபர் பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னம், நிஜமாவே பிரசன்ன வதனம் தியாயேத்து சர்வ விக்னோபசாந்தியே. சத்தியம், அப்படி ஒரு திருமுக மண்டலம் பிரபுவுக்கு. அதரம் மதுரம், வதனம் மதுரம், நயனம் மதுரம், ஹசிதம் மதுரம். பெரிய பத்மநாபன் தான். அந்த குழந்தை எடுத்து இப்படி வச்சுட்டு இருக்காளாம் யசோதை. அப்படி எடுத்து வச்சுட்டா இது இந்த வயிற்றுல அப்படி உதைச்சு அப்படி ஏறும். இது வயிற்றுல உதைக்கிற என்னமோ பண்றதான், என்னமோ பண்றது. யசோதைக்கு அத்தனை சந்தோஷமா இருக்கான். உடுக்கி புல்கில் உதரத்தே பாய்ந்திடும். உதரம் அப்படி வயிற்றுல ஒரு உதைக்கிற அம்மா கதான சந்தோஷம், பெத்த வயிறு அப்படி. அதுக்கப்புறம் வார்த்தையால் உதைக்கும் வச்சுக்கோங்க. ஆனா இது இந்த குஞ்சிதமான பாதம், பத்மநாபர் உதைக்க வேண்டாமா அப்படி நெஞ்சில பார்க்கணும். இந்த தலசீவேலி மூர்த்தி எடுத்து அணைச்சிட்டு போவா. அப்படி அணைச்சிட்டு என்னமோ அவாத்து மூர்த்தி, அவாத்து குழந்தை எடுத்துன்னு போற மாதிரி எடுத்து போவா. ரொம்ப கொஞ்சம் பொறாமையா இருக்கும்.
நம்மெல்லாம் பார்க்குறோன்றதுக்காக நம்மளை பார்த்து முன்னாடி இப்படி திருப்பி வச்சுருவா பத்மநாபர். அவன் நெஞ்சிலோட நெஞ்சு மோதிரா மாதிரி அத்தனை அழகா இறுக்கி கட்டின்று எடுத்துட்டு போறா சுவாமியை அப்படின்னா பாக்யம். அப்ப அர்ச்சாவதார மூர்த்திய, அபிஷேக மூர்த்திய, ஸ்ரீவேலி மூர்த்திய, உற்சவ மூர்த்திய, இந்த காத்தால அபிஷேக மூர்த்தி வெளில கொண்டுருவார். இந்த போத்தி இந்த கொண்டு வரதே ஒரு அழகு. இந்த சுவாமி அப்படி தூக்கி கொண்டு வந்து அந்த பீடத்துல வச்சு, அந்த மாதிரி இந்த ஆராட்டும் பொழுது அந்த பீடத்துல வச்சுட்டு அந்த சுவாமியை எடுத்து வச்சுக்கிறதே ஒரு அழகு. அப்படியே பூ போல வச்சுக்கிறான். மூர்த்தி தானே இறுக்கி கட்டி பிடிக்கப்படாதானோ பேசா. அந்த ஆராட்டும் பொழுது கூட அந்த ஜலம் சுவாமிக்கு ஒன்றும் பண்ணிடப்படாதுன்னு குழந்தைய வச்சுட்டு பீச்சில் விளையாடுற மாதிரி தூக்கிக்கிறேன். இதில் இவாளை பிடிக்கிறது ஒரு 10 பேர் சுற்றி வர. இவா சுவாமியை பிடிச்சு, அதான் சத்தியம். சுவாமியை யார் பிடிச்சிருக்காளோ அவளை பிடிக்கிறதுக்கு 10 பேர் தாங்கிறதுக்கு ஆள் உண்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அனன்யா சிந்தையந்தோ மாம் ஏ ஜனா பர்யுபாசத்தே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம். சத்தியமாக பகவத்கீதை முதற்கொண்டு பத்மநாபர் வசன் கொடுத்துட்டார். கரெக்டாக ஆராட்ட பார்த்துருக்கேன். சத்தியம். ஏன்னா அனுபவம், பகவான் கிருபை அல்லவா அது. இந்த பகவானை நெஞ்சில யார் சுமக்கிறாளோ அவளை தாங்கிறதுக்கு எல்லாரும் வந்து நிற்பாள். அந்த மாதிரி உடுக்கி புல்கள் உதரத்தே பாய்ந்திடும். ஒரு மாமி எவ்வளவுதாலும் வராளாம். இவனை இப்படி தூக்கி வச்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் அவளுக்கு பெருமை வந்துடுது. நான் எப்படி வச்சுக்கிறேன் பார்த்தியா, இந்த மாதிரி யார்கிட்டையும் இருக்கிறது இல்லைன்னா. அன்னைக்கு ஒரு ஒத விட்டான் பாருங்க, மாமிக்கு சூச்சு வந்துடுது. விட்ட ஒத அப்படி மாமி இப்படி யசோதையை வாங்கி குழந்தை வாங்கிக்கோடி ரெடி ஆச்சு. கொண்டா வச்சு இல்லை ஒரு அவசரம், கொஞ்சம் அவசரம், வாங்கிக்கோ. யசோதை என்னடி ஆச்சு சொல்ல முடியாது, முதல்ல வாங்கிக்கோன்னு குட்டு 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 குட்டுன்னு ஓடுறாளோ. வரவாயில்ல இல்லடி ஒரு தேவை பிடிச்சி நிக்க வைக்கிறான். ஏண்டி குழந்தைய தூக்கி அது சும்மா இருடி, இனிமேல் தூக்கவே மாட்டேன், சும்மா இருக்குன்னு ஓடுறாள். என்னன்னா உதச்ச விளையாடுறதுக்கு தண்ணி தான் வெள்ளம் வருது. அப்படி இத்தனையும் பண்ணுவான். மாயன், மாதவன், வைகுந்தன், பெரியவன். நம்ம என்னெல்லாம் பண்றோமோ அதை விட ஒரு படி மேல போய் பண்ணக்கூடிய ஒரு படி. நம்ம குழந்தைகளை நம்ம ஜட்ஜ் பண்ண முடியல, என்ன பண்ணும் தீர்மானிக்க முடிய மாட்டேங்குது பாருங்க. அன்னைக்கு குழந்தை கிட்ட சொன்ன, குழந்தை மேலெல்லாம் மண்ணு போட்டுக்கப்படாது. சரிப்பான்ட்டான். கடைசியில் மண்ணில் படுத்துட்டான். மண்ணில் படுக்க மேலே மண்ணான். நான் மண்ணு மேலே போட்டுக்கவே இல்லை குழந்தைங்க. ஆனால் மண்ணு மேலே வந்துவிட்டு இவன் போட்டு வேணா வந்துடுத்தான். கரெக்டாக படுத்துட்டான், ஃப்ளாட்டாக படுத்துட்டான் ஜம்முன்னு. இன்னைக்கு என்ன குப்புரை படுத்துட்டு நான் மண்ணு மேலே போட்டுக்கல, மண்ணில் அழகாக படுத்து காலாட்டின்னு படுத்துக்கிறான் அவன் பாட்டுக்கு. இப்போ இந்த குழந்தைகளே அப்படின்னு அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயன் யார் என்ன தீர்மானிக்க முடியும் சொல்லுங்க? தீர்மானிக்க முடியும்னு நினைக்கிறேளா? அவ்வளவு அழகா லீல பண்றான், அத்தனை பாடுபடுத்துறான். ஒடுக்கி புல்கில் உதரத்தே பாய்ந்திடும். ஒரு மாமியை உதைச்சிருக்கான். அவ மாமியோட வயிற்றுல இந்த அடையாளம் வந்துடுத்து. கிருஷ்ணனுடைய திருவடி உதச்ச மாமி நன்னா வெள்ள வளையேன்னு சொட்டவாழை குட்டி மாதிரி இருக்காளா. இது உதச்ச அப்படி நன்னா பதிஞ்சுடுத்து. அன்னிலேருந்து மாமி இப்படி மூடிண்டே வரலாம். பொம்பளை முன்னாடி குளிச்சா கூட இப்படி குளிக்கிறேன், அப்புறம் குளிக்கிறேன், அப்புறம் எதுக்குடி எல்லாம் ஒன்றா தானே குளிக்கணும், என்னதுக்கு ஆச்சு முன்ன மாதிரி ஏன் குளிக்க மாட்டேங்கிறா அப்படின்னு. அதுக்கப்புறம் அழகா அப்படி திறந்து காமிச்சா கிருஷ்ண சரண கமலங்களுடைய மச்சம் வந்துடுத்தான். இதுக்கு ஒரு மச்சம். உடுக்கி புல்கில் உதரத்தே பாய்ந்தது. கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும், எடுத்துக்கொள்ளில் மருங்கை இருத்திடும். உடுக்கி புல்கில் உதரத்தே பாய்ந்திடும், மிடுக்கிலாமையால் நான் மெலிந்தேன் நன்கா. இந்த பிள்ளைக்கு பொறுமையே கிடையாதா? நாங்கள் டெய்லி புலம்பிட்டு இருக்கோம், நமக்கு இன்னும் பொறுமை வரமாட்டேங்கிறதுன்னு. யசோதை சொல்ற, இந்த பிள்ளைக்கு பொறுமையே இல்லை, எனக்கு பொறுமை இல்லைன்னு சொல்ல யசோதை. என்ன பண்ணாலும், எவ்வளவு லீல பண்ணாலும், எத்தனை விளையாடினாலும், எத்தனை அதுக்கு விளையாட்டு காட்டினாலும் ஒரு க்ஷணம் பொறுக்க மாட்டேங்க. அவனுக்கு பொறுமையே கிடையாது. ஏன்னா வாமனனா வந்தான், வந்த உடனே வளர்ந்தான், உடனேயே யஜ்ஞோபவீத தாரணம் ஆயிடுச்சு. உடனேயே மகாபலி சக்கரவர்த்தியுடைய யஜ்ஞசாலைக்கு போனான். உடனேயே அவன்கிட்ட வாங்கிட்டான். உடனே அவன் தாரவாத்தான், உடனேயே வளர்ந்துட்டான். அவ்வளோ அவசரம் இல்லையா அவனுக்கு? எனக்கு தெரிஞ்சு பகவத் லீலையில பொறுமையா ரிலாக்ஸ்டா ஆற அமர ஒரு லீலைன்னா ராமலீலா தான். 11,000 வருஷம், தச வருஷ சகசிராணி தச வருஷ சதானிச்ச. மற்ற அவதாரெல்லாம் கிடு 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 கிடுன்னு நரசிம்மர் வந்தார், கிடிச்சு போட போயிட்டார். ராமன் வந்தான், வளர்ந்தான், திரிக்கணும், உலகத்துக்கு போயாச்சு. எல்லாம் கிட்டு 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 கிட்டு. அந்த மாதிரி மிடுக்கிலையாம்.
ஒன்னுத்துக்கும் பொறுமை இல்லை, ஒன்னுத்துக்குமே பொறுமை இல்லை. சூச்சு போறானே துணி மாத்திரக்குள்ள பொறுமை கிடையாது. துணி மாத்திட்டு பால் கொடுத்தா அதுக்குள்ள வீல் அழுக. அரைக்குறையா கோமணத்தை கட்டி விட்டுருக்கா யசோதை. அவசரமா கோமணத்தை கட்டிட்டா, நல்லா எல்லாம் கட்டிட்டா, ஜம்முன்னு கட்டிட்டா, அப்பாடான்னு ஃபர்ஸ்ட் கிளாஸா கட்டிட்டா. ஒரு பாட்டி வேற எதிர்க்க உட்காந்துருக்கா, அப்படி ஜம்முன்னு ஜோரா பால் குடிக்கிற அழகா பார்த்து, என்னமா பால் குடிக்கிறது, என்னமா பால் குடிக்கிறது. இதுக்கு ஒரே கோபம், அம்மாவுக்கும் எனக்குள்ள பிரைவசி போயிடுது. நான் உண்டு எங்க அம்மா உண்டுன்னு இருந்தோம், இந்த பாட்டி வந்துட்டாளேன்னு பார்த்தது சர்ன்னு உச்ச அடிச்சது நேர வாயில. பாட்டி ஏடி கோமணத்தை கட்ட. அப்பதான் யசோதை பாக்குறா, கோமணத்தை காலில் கட்டியிருக்கா. குஞ்சு மறைக்கிறதானே கட்டுறது கோமணம், அதை கொண்டு காலில் கட்டியிருக்கா. நன்னா அப்பாட பார்த்து பார்த்து நன்னா பார்த்து பார்த்து நன்னா விரிச்சு வேற விட்டுருக்கா யசோதை. இந்த கோமணத்தை கோமணம் நன்னா கட்டி எங்கத்தை கட்டியிருக்கா, கோமணம் இருக்க வேண்டிய இடத்துல இல்லவே இல்லை. அங்கேருந்து உச்சிட்டு சொல்றன்னு ஃபவுண்டன் அடிக்கிறது. என்ன தவம் செய்தனே என்ற பாட்டி அப்படிதான் கேட்கும். ஆச்சரியம், மிடுக்கிலை, ஒன்னுத்துக்கும் பொறுமை கிடையாது. அந்த பாடுபடுத்துறதான். கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும், எடுத்துக்கொள்ளில் மருங்கை இருத்திடும், ஒடுக்கி புல்கில் உதரத்தே பாய்ந்திடும், மிடுக்கிலாமையால் நான் மெலிந்தேன் நங்காய். நான் மெலிஞ்சு போயிட்டேன். யசோதை ஒரு பாட்டி வந்த, யசோதை ரொம்ப அழைச்சி போயிட்டேடி கோந்த. நேரம் ஒரு பாட்டி உள்ள வந்தா, அடி வேலைக்காரி போய் யசோதையை கூப்பிடு அப்படின்னாலாம். யசோதை சொன்னா, பாட்டி நான் தான் யசோதை. யசோதை நன்னா ஜம்முன்னு பரங்கிக்கா மாதிரி இருப்பேடி, இப்ப காஞ்சி போன வத்தல் மாதிரி ஆயிட்டேடி கோந்த. மிடுக்கிலாமையால் நான் மெலிந்தேன் நங்காய். அதை விட யசோதையோட இவன் குண்டா போயிட்டான். அதனால யசோதை இழப்பாதிரிக்கலாம். யசோதையை கிச்சா அப்படி உட்காந்துட்டு இருக்காளாம். யசோதை ரொம்ப அடைச்சி போயிட்டேடின்னு யசோதை சொன்னான். இவன் பக்கத்துல உட்காந்தா யாரா இருந்தாலும் இழப்பாத்தான் தெரிப்பான். சில பேர் ரொம்ப நல்ல வண்ணமா இருப்பான், அவன் பக்கத்துல யார் உட்காந்தாலும் இழப்பாவே தெரியும். அந்த மாதிரி யசோதை சொல்ல, இவன் பக்கத்துல யானை நிறுத்தி வச்சு பாருங்க, யானையே ஒல்லியாத்தான் தெரியும். யானை ஒல்லியா இவன் ஒல்லியானா யானை தான் ஒல்லியா இருக்குன்னா கொழுக்கு முழுக்கு கொழுக்கு முழுக்குன்னு அந்த மாதிரி அழைச்சு போயிட்டாளாம். மிடுக்கிலாமையா. இதெல்லாம பின்னாடி தாமோதர பந்தனத்துக்கு ஓடுறா, என்ன பாடுபடுறா. இது மன்னத்தின் எடுத்துன்னு ஓடுறா, ஓடி ஓடி ஒழுங்கா சாப்பிட்றதில்ல, ஒழுங்கா தூங்குறதுல, அர்த்தராத்திரம் முடிச்சு பார்க்கறா. யசோதைக்கெல்லாம் தான் டைப்பர் இருந்துருக்கணும். நானும் முடியாது வச்சுக்கோங்க. இது ஒரு ராட்டி சூச்சு பண்ணாலே 3 லிட்டர் போகிறது. மாற்றி மாற்றி துணியை கட்டிகிட்டே இருக்கா. பகவான் ஆச்சரியமாக பார்க்குற சமயத்தில் அப்படி துணி கட்டிட்டு உட்காந்து பார்த்தே தூங்குறாளாம் யசோதை. சமயத்தில் யசோதையை தூக்கி தன் மடியில் போட்டு பகவான் இப்படியே தடவி கொடுக்குறான். அவளுக்கு என்னமோ அம்மா மடியில் படுத்துட்டு இருக்கா போல இருக்கு. திடீர்னு யாராது சிச்சோ டக்குன்னு அவளுக்கு அந்த குழந்தை ஞாபகம் தான். டக்குன்னு கண்ணு முடிச்சு பகவான் கடவுள் திருப்பி தேவியன்னு குழந்தை மாதிரி படுத்துட்டு இருக்கான். என்ன தவம் செய்தனை யசோதா. பகவத் அனுபவம் நிறைய உண்டு. பெரியாழ்வாருக்கு இந்த விதமான அனுபவங்கள் எல்லாம் சுவாமி கொடுத்துட்டார். எங்கடா கொடுத்தாருன்னா திருக்கோஷ்டியூர்ல, வண்ண மாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர்ல ஆரம்பிச்சு இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அனுபவம். யசோதையுடைய அனுபவத்தை கொடுத்துட்டான். பெரியாழ்வார் நன்னா அனுபவிச்சார். பகவான் பார்த்தான், இந்த அனுபவம் பெரியாழ்வாரோடு கூட முடிஞ்சிடக்கூடாது, பின்னாடி வரக்கூடிய ஜனங்களுக்கும் இது கிடைக்கணும்னு சொல்லிதான் இதை பாசுரமா சொல்ல வச்சுட்டான். அதனாலதானே நம்ம அனுபவிச்சோம். இல்லாட்டி இந்த மாதிரிலாம் பத்மநாபன் அனுபவிக்கவோ, ஜெகநாதன் அனுபவிக்கவோ, ரங்கநாதன் அனுபவிக்கவோ நமக்கு தெரிய போறதா சொல்லுவோம். இது சுவாமி பரபிரம்மம், வேத புருஷன், புருஷோத்தமன், சகசிர சீருஷா புருஷகன், புருஷ சுத்த மந்திரத்தை உபாசனை பண்ற சுவாமி, சகசிரநாமத்துடைய ராஜன், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயன், இப்படிதானே தெரியுமே ஒழிய இப்படி பிள்ளையா குழந்தையா நம்மாத்துல ஒரு குட்டுவா இதை அனுபவிக்க முடியும். இல்லாட்டி உன்னி கிருஷ்ணான்னு குருவாயூர் சத்தியமா அனுபவிக்க முடியாது நம்மளால. ஞாபகம் வச்சுக்கோங்க. உன்னி கிருஷ்ணா, ஏ குஞ்சு கிருஷ்ணா, ஏ குட்டா அப்படின்னு தோன்றதுன்னா பெரியாழ்வாருடைய அனுபவம். இல்லாட்டி தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம்னு குருவாயூரப்பன் கிருஷ்ணனை கொடுத்த ஒரு தெய்வம். ஆனா அவனை பார்த்துட்டு எல்லாரும் கிருஷ்ணா ஏண்டா படுத்துறாய் அப்படின்னு குரு ரமையெல்லாம் மயங்கினா அப்படின்னா அகிலாண்ட கோடி பிரம்மாண்டனா என்னுடைய குழந்தையா கொஞ்சம் முடியுமா? அழகா ஒரு பெரிய ஒரு கலெக்டர் வரார். ஆதிக்கு வந்தான உட்காந்து கண்டுபிடிச்சு இல்லையா சமத்து கொஞ்சம் பட்டு கொஞ்சம் கொஞ்சம் முடியுமா? அவர் ஒரு மாதிரி நம்ம பார்த்து ஏண்டா வந்து அவருக்கு ஒரு மாதிரி. ஏன்னா ஆத்துக்கு வந்தா வாங்க சார், உட்காருங்க சார், டீ சாப்பிடலாம், காஃபி சாப்பிடலாம், ஏதாவது நேந்திரங்காய் சிப்ஸ் சொன்னாங்க. கண்டுபிடிச்சு மூச்சு குட்டி சமத்து குட்டி அச்சட்டி அச்சா அழகா இருக்கே, இது கண்ணை பாரு, இது மூக்க பாரு, நான் சிரிப்பு போறதோன்னு. அப்ப இவாளெல்லாம் விட பெரியவன் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ஆதிசேஷன் மேல சயன கோலத்தில் இருக்கக்கூடிய 18 அடி பெருமாள்.
ஸ்ரீவைகுண்டத்தில் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி சமேதரா வீற்றிருக்கும்படியான பெருமாள். திருப்பார்கடல்ல 30 முக்கோடி தேவர்கள் வந்து பிரார்த்திக்க அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய சுவாமி. உலகைய அளந்த திரிவிக்ரமன். இத்தனை பெரிய பிரபுவை இப்படி கொஞ்சம் முடியுமா? கொஞ்சத்துக்கு தோணுமா சொல்லணும்? சத்தியமா தோணும். ஆனால் பெரியாழ்வார் பாசுரம் கேட்டுட்டே வந்தோம்னா அவர் அனுபவங்களை கேட்க கேட்க பத்துக்குட்டி பச்சைக்குட்டி எல்லாம் பாச்சா அப்படின்வார். நிறைய பேர் பார்த்தா என்ன பாச்சு சௌக்கியமா அப்படின்வார். பாச்சுன்னுவார். பார்த்த சாரதி சுருக்கி பாச்சாவாய் அது பாச்சுவாயிடுது. நான் போய் பாச்சுவை பார்த்துட்டு வரேன்னு சில பாட்டிகள்லாம் பார்த்தசாரதி கோயில் இறங்குவார். எங்கே போயிட்டு இருக்கேன்னா பாச்சுவை பார்க்க தான் இந்த நேரத்துக்கு எங்கே போவேன், பாச்சு காத்துட்டு இருப்பான் அப்படின்னு. பாச்சுன்னுவா. பார்த்த சாரதின்னு வராது. பார்த்த சாரதி எவ்வளோ பெரிய திருநாமம் பாச்சு. இன்னைக்கு பாச்சு அழகாக இருக்கான்லடி அப்படின்னு அந்த ஸ்திரீகள்லாம் அங்கே உண்டு. அங்கெல்லாம் பரஸ்பரம் இந்த பார்த்த சாரதியை போய் தீர்த்தவாரிக்கு வரும். அவரும் பீச்சுக்கு தான் போவார் ஆறாட்டுலேருந்து. அந்த மாதிரி அவருக்கெல்லாம் இன்னைக்கு பாச்சு அழகாக இருக்காண்டி, அடி இன்னைக்கு பாரு பாச்சு மேட்சிங் போட்டுருக்கா, மாமி பச்சை போட வேண்டும் அவனும் கட்டின்னு இருப்பான். என்னோட மேட்சிங் அனுபவம். பாச்சு பச்சை, பாச்சு பச்சை நானும் பச்சை அப்படின்றான். ஒரு மாமி சொல்றா, நீ பச்சை பச்சையா பேசுவ, பாசும் பச்சையாக தான் போயிருப்பான் அப்படிங்கிற. இப்படி எல்லாம் பேசுகிறாலும் என்ன அந்த பகவத் பிரபந்த அனுபவம். இந்த பிரபந்தம் அனுபவிக்க 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 சுவாமி நம்முடையவன் ஒரு உரிமை வந்துடும். பெரியவன்ற அபிப்பிராயம் மரியாதை எல்லாம் இருக்கு. அதை தாண்டி நம்ம கிச்சா அவன் சிறியன் என்றேனோ ஆழ்வாரை போலே அப்படின்னு சொல்ல இல்லையா? அவ்வளவு பெரிய சுவாமி நேதி ஸ்ரீவேலி மூர்த்தியா வரானே, வந்துட்டு அந்த உப்பு தண்ணீரை குளிக்கிறானே, இத்தனை ஜனங்களோட குளிக்கிறானே, ஆச்சரியமா குளிக்கிறானே. மீன் நாத்தமும் நண்டும் ஓடிட்டு இருக்கிற அந்த இடத்துல போய் மற்ற நாள் எத்தனையோ பேர் குடிச்சுட்டு கும்மாளம் அடிக்கிற இடம், எத்தனையோ பேர் அவசரமா வந்து அங்கங்க மூத்திரம் போற இடம் தானே. அதுல வந்து இந்த பெருமாள் குளிக்கணுமோ அப்படின்னா நம்மளோட தீர்த்தமாடுறது அவனுக்கு ஒரு பிரியம். ஒற்றைக்கல் மண்டபத்துல சுட சுட அவ்வளோ அழகா லேசா வெந்நீர் பொறுக்க பொறுக்க கொண்டு வந்து வச்சு குளிப்பாட்டுற அந்த சுவாமிக்கு போர் அடிக்கிறது. அதுக்குள்ளேயே குடிச்சுனாவே இல்லை, அப்படி வெளில போய் குடிச்சா தேவலையேன்னு தோன்ற. அதுக்காகவே 6 மாசத்துக்கு ஒரு ஆறாட்டுன்னு வெளில கிளம்பி வரார் அப்படின்னா அந்த சுவாமிய நம்முடையவன் அந்த அனுபவம். நம்ம சுவாமி, நம்ம கிச்சா, நம்ம பத்மநாபன், நம்ம நரசிம்மர், நம்முடைய வாமன மூர்த்தி, நம்முடைய ராமசாமி, நம்ம ரத்னசாமி அப்படின்னு தோணிடுத்துனா நம்ம கோபால சுவாமின்ற அந்த பாவம் வந்துடுத்துனா அவ்வளவு நல்லதா. அது இந்த அனுபவத்தை கொடுத்துட்டான் பகவான். பார்த்தான், இவருக்குள்ளேருந்தே பேசிட்டான். சென்னலார் வயல் சூழ் திருக்கோட்டியூர். ஜோர சென்னல்கள்னால சென்னல்கள் நன்னா விதைச்சு வளரும்படியான வயல்கள் சூழ்ந்திருக்கும்படியான திருக்கோட்டியூர். சென்னலார் வயல் சூழ் திருக்கோட்டியூர். மண்ணு நாரணன் நம்பி பிறந்தமை. நாரணன் எவன் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனோ, எவன் ஸ்வயம் ஸ்ரீமன் நாராயணனோ, எவன் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய நம்பியோ, மண்ணு நாரணன் நம்பி பிறந்தமை. அவன் பிறந்தத, அவன் லீல பண்ணத, இந்த கோகுலத்துக்கு வந்தத, இந்த கோகுல ஜனங்கள் அனுபவிச்ச ஆனந்தத்தை மின்னு நூல் விட்டு சித்தன் விரித்த மின்னு நூல். அதாவது பிராமணாளுக்கு தேஜஸ் மின்னுமா இடானா அவள் பூனல்லையே மின்னுமா. பூனல்ல அந்த தேஜஸ் உண்டான நான் பார்த்துருக்கேன். கோபிலம் ஜீயர், ஸ்ரீமத் ஆண்டவன், இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்த ஆச்சாரங்கள்லாம் பூனல் உண்டு. அத்வைத சம்பிரதாயத்த ஆச்சாரர்கள் பூனல் கிடையாது. இந்த பூனல் பார்க்கணும். அதுவும் நம்ம ஜீயர்லாம் பார்க்கணும். எம்பெருமானார் ஜீயர் ஆழ்வார்த்தனெல்லாம் அவள் கோயில் டெய்லி தாயார் சனத்தில் மஞ்சக்காப்பு கொடுப்பாள். அந்த மஞ்சக்காப்பெல்லாம் எடுத்து இப்படி பூனலில் தான் தேய்ச்சிப்பாள். எல்லாத்தையும் கொண்டு பூனலில் தான் தேய்ச்சிப்பாள். பலான்னு சொல்லிக்கணும். அது அந்த திவ்ய தேசத்தில் இருக்கிறவளை பார்க்கணும். உற்சவம்னா அவள் ஜம்முன்னு ஒரு புது பூனல் போட்டுருவாள். அது முழுக்க பார்த்தா அந்த மஞ்சள் தேய்ச்சி பலன்னு ஜொலிக்கும். அந்த மாதிரி பெரியாழ்வார் பூனல் ஜொலிக்கிறதான் நடானா கிருஷ்ணானுபவம். மின்னு நூல் விட்டு சித்தன். விஷ்ணுவை தான் விட்டுன்னு தான், விஷ்ணுவை தான் விட்டல்னு சொல்கிறது. விஷ்ணுவை தான் விட்டல் அப்படின்னு சொல்கிறது. கர்நாடகாவில் கன்னடாவில் விட்டு அப்படின்னு விட்டல். விஷ்ணு விட்டலாகி அது விட்டு ஆகிடுது. நிறைய பேர் விட்டு அப்படின்பா. பகவான் ஒரு இடத்துல ஒரு பக்தருக்காக அவரோட வேலைக்காரனாக போகும்போது, நீ யாரா? நான் விட்டு மகார் அப்படின்னா. உன் பேர் என்னடா? என் பேர் விட்டு மகார் அப்படின்றான் சுவாமியே. மகான்ற ஒரு தாழ்ந்த ஜாதி. தாழ்ந்த ஜாதியுடைய பேரை செய்து விட்டு மகார் அப்படின்றான் பாண்டுரங்கன். அந்த மாதிரி மின்னு நூல் விட்டு சித்தன் விரித்த இப்பண்ணு பாடல் வல்லார்க்கு இல்லை பாவமே. அப்படி தேஜோமயமாக இருக்கும்படியான யஜ்ஞோபவீதத்தை தரிச்ச அந்த விஷ்ணுவையே சித்தத்தில் வச்சுருக்கிற இந்த விஷ்ணு சித்தன் சொன்னபடி
இந்த பாடல் எல்லாம் யார் சொல்றாள்? பாடல் வல்லாருக்கு இல்லை பாவமே. பாவம் எல்லாம் போயிடுத்தான். இந்த கிருஷ்ணன் பிறந்தது இந்த கிருஷ்ண பாலலீலையை கேட்டு அதையே நினைச்சு ஹிருதயத்துல தேக்கி வச்சுண்டு அதையே ஸ்மரிக்கிறவாளுக்கு இல்லை பாவமே. அவளுக்கு எப்படி பாவம் வரும்? கிருஷ்ணலீலை அனுபவிக்கிறவாளுக்கு பாவம் கிஞ்சித்தாவது வருமோ? அப்படியே வருவதா இருந்தாலும் அதான் பகவான் தன் பாவம்னு ஏத்துக்கிறான். எப்படி ஏதானோ ஒரு குழந்தை ரோட்ல விளையாடின்னு இருக்கு, கிரிக்கெட்டை தானே விளையாடின்னு இருக்கு. இது அடிச்சு பால் அடிச்சது அடுத்த ஆத்துல போய் கண்ணாடியை உடைச்சுடுத்து. அந்த ஆத்து மாமா கோபமா அந்த குழந்தைய அடிக்க வரார், இல்லாட்டி அடிச்சுட்டார். அடிக்க வரார். உடனே குழந்தை ஓடி வந்து அப்பா இந்த மாதிரி பக்கத்தா, முதல்ல இப்படிதான் சொல்லுவோம், அப்பா பக்கத்தாத்து மாமா அடிக்க வரார். இது பண்ணதை சொல்லாது, பக்கத்தாத்து மாமா அடிக்க வரார். எதுக்கு என் பிள்ளை அடிக்க வரான்? அப்ப மாமா சொல்லுவார், சும்மா ஒன்று அடிக்க வரல, பல தடவை சொல்லியாச்சு, பால் அடிச்சு நீ கண்ணாடி உடைச்சிருக்கான். உடனே அப்பா அப்படியாடா? அவர் 4 முத்து முத்துவார். 4 முத்து முத்திட்டு சரி விடு, அது கண்ணாடி என்ன காசு உண்டோ நான் தரேன், என் பிள்ளைய நீ அடிக்காது. இந்த மாதிரி பகவத் தியானம் பண்றவாளுடைய பிராரப்தம், அந்த பாவம் அவர்களை பாதிக்காதபடி சுவாமி வாங்கி. சிலப்பா ரொம்ப சமத்து, சரி சரி அடிக்காது, உனக்கு என்ன கண்ணாடி ஒன்று மாற்றி அவ்வளோதானே விடு, என் பிள்ளைலாம் அடிக்கப்படாது. அவர் நீ குழந்தை இனிமேல் இந்த பக்கம் விளையாடாது, வேறாவது பக்கம் விளையாடு, அப்போ அந்த பக்கம் உடைக்கும், அந்தாது கண்ணாடி விட, அந்தாது மாமா சமத்து அப்படின்னு. ரொம்ப இந்த கோட்டீஸ்வராலாம் இருப்பா பாருங்க, அவள்லாம் குழந்தைக்கு எதாவது வேணும்னா அடுத்த க்ஷணம் வாங்கிடுவாள். அதுக்காக அது விளையாடணும் ஆசைப்பட்டது இடம் இல்லைன்னா ஒரு இடத்த வாங்கி போட்டுடுவான். அது விளையாடுறதுக்குன்னே ஒரு இடத்த வாங்கி போட்டுடுவான். அது ஃப்ளைட்டில் இடம் கிடைக்கலாம், உடனே ஃப்ளைட்டை வாங்கி போட்டு நிறைய உண்டு. நான் பார்த்துருக்கேன், நிறைய பெரிய பெரிய கோடீஸ்வராலாம் அவள் குழந்தைகளுக்கு என்ன வேணால் பண்ணுறதுக்கு காத்துட்டுருப்பாள், என்ன வேணாலும் பண்ணுவாள். அது யானையை பார்க்கணும், யானையை வாங்கி கொண்டு அதை கட்டி போட்டு அது போதுன்னு சொல்ல வரைக்கும் யானை ஆற்று வச்சிருப்பான். நிறைய உண்டு அந்த மாதிரி. அந்த மாதிரி இவனோ ராஜாதி ராஜன் 1.5 லட்சம் கோடி வேற வச்சிருக்கார். இவரை பிடிச்சிட்டோம் வச்சுக்கோங்களேன், இவரையே தியானம் பண்றவாளுடைய பாவத்துக்கு பகவான் நான் ஜவாப்தாரின்றார். சாதாரணமாக யார் இதுக்கு ஜவாப்தாரின்னு கேட்போம். அந்த மாதிரி நம்ம பாவம் எல்லாம் பண்ணிட்டோம்னா யமதர்மராஜா உன் பாவத்துக்கு நீ தான் ஜவாப்தாரி. அப்போ நம்ம சொல்லலாம், இல்லை இல்லை நான் கிருஷ்ணலீலா கேட்டிருக்கேன், பெரியாழ்வார் கிருஷ்ணன் அனுபவிச்ச விஷயம் கேட்டிருக்கேன், 10 பாசுரங்கள் கேட்டிருக்கேன், பெருசா ஞாபகம் வண்ண மாடங்கள்னு வரும் அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லைன்னா எடுத்துக்கொள்ளின் மருங்கை இருத்திடும்னு சொன்னா, அடி கிடக்கில் கிழிய உதைத்திடும், ஏதோ கிடக்குமா உதைத்திடும். இந்த பாசுரத்துல ஏதான ஒரு வார்த்தை எதுவுமே ஞாபகம் இல்லைன்னா தைலெல்லாம் கீழே கொட்டுவாள். அந்த பாசுரம் கேட்டேன், நறுணை பால் தயிர் நன்றாக தூவுவார், செரிமன் கூந்தல் அவிழ திளைத்தெங்கும் அறிவழிந்தனர், பல்பறை கொட்ட நின்று ஆடுவாள், ஆய்ப்பாடியில் ஆடுவாள் அப்படின்னு பாசுரம் கேட்டேன். யசோதா மாதா குழுப்பாடும் போது வாயில லோகத்தை வையம் 7 கண்டாளாம், வாயுள் வையம் கண்ட மட நல்லாராம். இப்படி எல்லாம் சொன்னோம்னா பண்ணு பாடல் வல்லாருக்கு இல்லை பாவமே. இந்த பாவமே கிடையாது. பாபம் இல்லை அப்படின்னா கிருஷ்ணானுபவம் தானே மிகுதியா இருக்கும். அதனால இந்த கிருஷ்ணானுபவத்துல தலைக்கிறோம். அதுவும் இது ஆராட்டு கழிஞ்சிருக்கு, அந்த மூர்த்தி நல்லா ஞாபகம் இருக்கு. அவனையே கிருஷ்ணனை அப்படியே நினைச்சுண்டு தியானம் பண்ணாலே போதும். இது ஆராட்டும் பொழுது என்ன சுவாமியை பார்த்தேளோ, எந்த உற்சவ மூர்த்தி அனுபவிச்சேளோ, அவன் ஆராட்டு விஷயங்கள் என்னெல்லாம் பார்த்து அனுபவிச்சேளோ, இதையே ஹிருதயத்தை தேக்கி வச்சுண்டு இந்த பாசுரலீலைகள் நினச்சிட்டே வந்தேன்னா அதுக்கு அடுத்த ஆராட்டு வந்துடும். இப்படி ஆராட்டம் அப்படி காலத்தை ஓட்டிட்டு போயிடணும். திருவனந்தபுரத்தில் இருக்கவாள்லாம் எப்படி காலத்தை கழிக்கணும்னு யோசிக்கவே கூடாது. ஒரு ஆராட்டம் முடிஞ்சது, இன்னும் அடுத்த ஆராட்டம் 6 மாதம். நாங்கள்லாம் அப்படி தான் காலத்தை கழிக்கணும். 5 மாதம், 4 மாதம், 3 மாதம், 2 மாதம், 1 மாதம், இன்னும் 10 நாள். இன்றைக்கி ஆராட்டம் ஆரம்பிச்சிருக்கணும், 5 நாள் ஊருக்கு போய்டும், நாளைக்கு ஊருக்கே கிளம்பிடுவோம். நாளைக்கு அதுலேயே கணக்கு பண்ணியே காலத்தை ஓட்டிடலாம். அதுவே ஒரு சுகம் தானே. இப்போ ஆராட்டம் வந்துவிடுதான். இந்த 10 நாள் இன்றைக்கி தான் திருவனந்தபுரத்தில் எல்லாரும் மூச்சு விடுறா. ஒருத்தர் பார்த்து பேசணும். ஏன்னா அது வரைக்கும் கோவிலுக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், அங்கே போகணும். எத்தனை பேராக சமையல் நடந்ததுன்னே தெரியல. சமையல் உப்பு விழுந்ததா சக்கரை விழுந்ததா தெரியலை. இவ்விடம் சேவை விற்கப்படும் ஏதோ கிடச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு காலத்தை ஓட்டிடலாம். இதுக்கு இந்த ஆராட்டம் அனுபவிக்கிறதே வராக டேபிள் சேரை போட்டு சாப்பாடு வேறு போடுறான். மத்தியானம் வராகர் கோவிலில் பார்த்தா கூட்டமாக நிற்கிறது. என்னடான்னு பார்த்தா நல்லா சாப்பாடு ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ன இருக்குது அப்படின்றாலும் மெனு வேற சொல்கிறா. அவளும் வரவாள்லாம் ரோட்டில் அடுத்த பக்கம் போகிற எட்டி பார்க்குறேன், இலை போட்டிருக்கா, வா போல உள்ளே இறங்கி போய் சாப்பிட்டு போயிடும். கோவிலுக்குள்ளே போய் வராகர் போய் பார்த்துக்கலாம் தெரியும், ஆனால் உள்ளே போய் என்ன சாப்பிட்டு போயிடும். ஃபர்ஸ்ட் கிளாஸ். என்னடா சுவாமி அப்படி கிருபை பண்ணுறா, அத்தனை ஆனந்தத்தை கொடுக்குறார். அப்படியே அந்த ஆராட்டு ஒரு அடுத்த ஆராட்டம் முடிஞ்சிடும், அது அடுத்த ஆராட்டு வரும். இப்படி அதுக்குள்ளே
திருவோணத்தினத்தி கேட்கவே வேண்டாம். திருவோணம் வந்து திருவோண சிவேலி வந்துடும். மாற்றி ஏதான வந்துட்டே இருக்கும். திருவோணம் வரும். இப்படி காலத்தை போட்டுட்டே போயிடலாமே. வாழ்க்கை அது பாட்டுக்கு நடக்கட்டும். என்னமோ நடக்கிறது, நமக்கு ஒன்றும் புரியாது. என்னமோ நடக்கிறது, நடந்துட்டு போட்டோம். எல்லாம் மாயா பலத்தினால ஓடின்னு இருக்கு. திடீர்னு ஒன்றுக்கு மேலே ஆசையாக வைக்கிறோம். அப்புறம் ஒரு சமயம் அது மேலே வெறுப்பு. அப்புறம் அதுவாக நம்மகிட்ட வர்றது. நம்ம அதுக்கு மேலே ஆசை வைக்கிறோம். ஒன்றும் புரியலை. எதுக்கு ஆசை வச்சோம், எதுக்கு வெறுக்கிறோம், எதுக்கு திருப்பி ஆசை வச்சோம். வேண்டான்னு ஒதுக்கும்போது தானாக வர்றது. வேணும்னு சொன்னால் நம்மளை விட்டு ஓடுறது. எத் பவ்யம் பவத்து பகவன்னு பூர்வ கர்மானு ரூபம். பூர்வ கர்மா என்ன பண்ணி தொலைச்சிருக்கோமோ அதுக்கேற்றபடி ஏதானம் வரட்டும், ஏதானம் போட்டோம், யாராவது வரட்டும், யாராவது போட்டோம். பத்மநாபர் உண்டு, பாராட்டு உண்டு, உற்சவம் உண்டு. அப்படியே வாழ்ந்துட்டு போக வேண்டியது தானே. இல்லாட்டி புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம். பிறந்தாச்சு, எப்படி மரணம் உண்டு. ஓடுற வரைக்கும் ஓட்டம், எப்படி வேணா ஓட்டம். சல்தாக அப்படின்வா பாம்பேக்கனா, சல்தாக அவ்வளோதான். எப்படி இருக்கேன்னு கேட்டால் போயின்னு இருக்கு. கேரளா கிட்ட குழப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சல்தாக, அவ்வளோ சல்தாக போயின்னு இருக்கு. அவ்வளோதான், அப்படி போயின்னு இருக்கு. சமயத்தில் வண்டி போகும் பொறுமையாக, அப்படி போகும். எங்கே வந்திருக்கு வண்டிங்க, சல்தாக போயின்னு இருக்கு. எங்கே போயின்னு இருக்குன்னே தெரியாது. இது மாதிரி வாழ்க்கை பிரயாணம் எங்கேயோ போயின்னு இருக்கு. ஆனால் ட்ராக்கில் போயின்னு இருக்கு. ஏன்னா பத்மநாப அனுபவம் கிடைக்கிறது இல்லையா. வரட்டும், என்ன வேணா வரட்டும். வியாதி வர்றது, குடும்பத்தில் பிரச்சனைகள் வர்றது, சமயத்தில் மனக்லேசங்கள் வர்றது. சில பேரை பிடிக்கலை, சில பேர் பிடிச்சிருக்கு. முன்னாடி பிடிக்காத வாழை இப்போ கண்டா பிடிக்கிறது, முன்னாடி பிடிச்ச வாழை இப்போ கண்டாலே ஆகிறது இல்லை. ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சகஜம். துருவனுக்கு அவள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவள் அப்பாவுக்கு வேணா பிடிக்கல. சுனிதிக்கு வேணா, சுருச்சிக்கு வேணா கண்டாலே ஆகாது. ஒரு ஸ்டேஜில் சுருச்சி துருவான்னு புலம்பினான். இது உலகத்தில் சகஜம். மனுஷாளுடைய மனசுக்கு தகுந்த மாதிரி மாறி 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 நல்லவா கெட்டவாள் ஆகிறது, கெட்டவா நல்லவாள் ஆகிறது. இது ரொட்டீன். இது ஒரு விஷயம் இல்லை, பகவத் அனுபவம். இது ஆராட்டுக்கு போனவன், இப்படி போயிட்டு வந்தவன் இவ்வளோ அழகான பகவான் நடக்க வச்சுட்டார். அத்தனை தூரம் நடத்தி அழிச்சுட்டு போயிட்டாரு. இப்போ யானையெல்லாம் வேறு சண்டை போடுறதா வேறு லைப்ரரியிலே காட்டி, பீச்சில் ஒரு கலக்கி அவாவா ஓடி இவாவா ஓடி அவாவா எங்கெங்கே ஓடுறான்னு தெரியா. அது அசராமல் இருந்தது சுவாமி மட்டும்தான். தெய்வமே எங்கே வேணா ஓட்டம் ஓடி. அது கிளப்பி விட்டதே சுவாமி தான். கிளப்பி விட்டு அவர் பாடு இது ஒரு யானை அது குத்து அந்த யானை ஓட இவா இங்கே ஓட, திடீர்னு பார்த்து அங்கேயே ஜனங்கள் ஓடுறான். ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. அப்பா அடா எல்லாம் முடிஞ்சதை பார்த்து திடீர்னு எது குடுக்குன்னு ஓடி வரது. ஜனங்கள் இங்கே ஓடுறான் அங்கே ஓடுறான். இதை விட ஆச்சரியம். இது எல்லாம் முடிஞ்சாச்சு, யானையெல்லாம் பிடிச்சாச்சு. சரி வராகரெல்லாம் எடுத்துட்டு வரோம். வழி எல்லாம் பயந்துட்டோம். யானை வருது. எல்லாரும் ஓடுறத நாங்களே திரும்பி பார்த்தா கடைசியில் வராகருக்கு எல்லாரும் ஓடுறான். சரி சாமியா அப்படின்றாங்க. சாமிக்கு மரியாதை இல்லை. யானைக்கு விழுந்தடிச்சு போட்டு கூட்டம் சாமியோ அப்படின்றா. சத்தியம் எல்லாம் அழகா எல்லாம் நடந்து ஆச்சரியம். இல்லை எதுவும் அசராம பிரியதர்ஷன் அது பாட்டு டுன்னு கொட்டிகிட்டே வருது. நான் பார்த்து ஒரு 2 யானை விளையாடிட்டு இருக்கேன், சண்டை போட்டுன்னு இருக்கேன். அது கவலையே இல்லை. நீங்கள் என்ன வேணா பண்ணிக்கோங்க. நான் உண்டு எங்கள் பத்ம கர்மயோகி பிரியதர்ஷன் தான். அது பாட்டுக்கு கர்மயோகி. இல்லாட்டி ஒரு யானை கிளம்பித்துனா மற்ற எல்லா யானைகளுக்கும் ஏதானு ஒன்று கிளம்புமே. பிரியதர்ஷினி அசரவே இல்லை. அதுவும் அந்த பக்கம் தானே இருக்கு. ஒன்றும் அசரவே இல்லை. சரி இதெல்லாம் புதுசே இல்லை. மாதிரி எத்தனை யானையை நான் பார்த்துட்டேன். பிரியதர்ஷன் நானே போய் எத்தனையோ தடவை எல்லாத்தையும் மோதி இருக்கேன். எனக்கு ஒன்றும் இல்லை, அதெல்லாம் விட்டுருக்கோம் அப்படின்னு அது பாட்டுக்கு தேமேன்னு இருக்கு. ஆச்சரியம். இதில் என்னடான்னா இந்த வராகர் கூட வரவா மற்றவாள்லாம் தான் யானையை பற்றி பேசுகிறா. பத்மநாபர் கூட போகிறவாள் யானையை பற்றி பேச்சே இல்லை. அவா போயிட்டே இருக்கான் அசராதபடி. இதுதான் வாழ்க்கை. நடக்கிறது நன்மைக்கு. என்னமோ நடந்துட்டு போட்டோம். இல்லை வேற யானை ஓடுனது நல்லதா கெட்டதா இதுக்கு ஒரு பிரச்சனை வச்சுருவா. எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை. யானை ஓடினாலும் பிரச்சனை, யானை ஓடனாலும் பிரச்சனை, மழை வந்தாலும் பிரச்சனை, எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை. பகவத் பிரச்சனமே வரமாட்டேங்கிறது. பரீட்சத்து மாதிரி ஒரு பிரச்சனை கேட்டோம்னா தேவை. அந்த பிரச்சனை மட்டும் வரவே பாகவதம் மட்டும் நல்லா வாசிக்கிறேன். ஆனால் தொட்டதுக்கெல்லாம் பிரச்சனை வச்சு பார்க்குறேன். பாகவதம் முழுக்கவே கேள்விதான். சாகக்கூடிய மனுஷா என்ன பண்ணணும், என்ன ஜபிக்கணும், எதை தியானம் பண்ணணும், அந்த பிரச்சனை பற்றி கேள்வியே இல்லை. கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா பிரச்சனை, வேலைக்கு போகலாமா வேண்டாமா பிரச்சனை, வீடு கட்டலாமா வேண்டாமா பிரச்சனை, மோட்சம் அடையலாமா வேண்டாமான்னு பிரச்சனை வைக்கிறதே கிடையாது. சாய்ஸ்லேயே வரலி அதெல்லவா பிரச்சனை வைக்கணும். மோட்சம் அடையலாமா வேண்டாம் அதெல்லவா வரணும். அதுதான் வாழ்க்கை. என்ன வேணா நடக்கட்டும், அது பாட்டுக்கு வரட்டும். வேலை மாறுவோம், குடும்பம் மாறும், ஊர் மாறுவோம், மனுஷால் மாறும், வயசாகும், சமயத்தில் கண்ணுக்கு அதெல்லாம் கொஞ்சம் வீக் ஆகும். ஒவ்வொன்றா வீக் ஆகிருக்க நல்லது. கிளம்ப போகிறோம்னு அர்த்தம். சந்தோஷமாக கிளம்பலாம். பலமாக இருக்கிறதுக்கு நம்மளே இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. போட்டோம், இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. எது வீக் ஆனாலும் நம்மளுடைய மனசும் பகவானும் வீக்காக போகிறது இல்லை. இந்த ஆத்மா வீக்காக போகிறது இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்ற சரீரத்தில் வியாதினால உடம்பு பலகீனமாகும், ஆனால் மனசு பலகீனம் ஆகிறது இல்லையே.
நம்முடைய அந்த பாவம் அகம்பாவம் பலகீனம் ஆகலை. அந்த மாதிரி அந்தர்யாமி பலகீனமாக போறதில்லை, சுவாமி பலகீனமாக போறதில்லை, நம்ம ஆத்ம பலகீனமாக போறதில்லை. நாமஜபம் எப்படி பண்ணாலும் அது பலகீனமான நாமஜபம் இல்லை. இத்தனைக்கும் பார்க்கலாம், அஜாமிலன் மரணப்படுக்கிற இருந்துட்டு நாராயணா கத்தினான். அப்ப கூட நாமம் பலமா இருந்ததுனாலதான் வைகுந்த லோகம் போய் எதிரொலிச்சது. பலகீனமா இருந்தா பக்கத்துல ஏதோ உளறான்னு ஈனஸ்வரத்தை முனகிறோன்னு. ஆனா அவன் நாமஜபம் பலகீனமாகல. அதனால எது வேணா அப்படி வேணா போட்டோம். பத்மநாபரை பார்த்தோம், பத்மநாபரை அனுபவிச்சுட்டு இருக்கோம், அனுபவிக்க போறோம். இதை கொண்ட காலத்தை ஓட்டுங்கோ. பெரியாழ்வன் அவருக்கு இருந்தது. அவரையும் ஊர்ல எல்லாரும் கிண்டல் பண்ணா, இவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னா. அவருக்கும் ஒரு குழந்தை பிறந்தா, அவருக்கும் அவர் பொண்ணு கல்யாணம் பண்ணமே கவலை வந்தது. ஊர் அழகா ஆயுஷனம் அவர் தோடு அவள் சூடி கொடுத்த சுடரகொடி மாலையை சூடி கொடுத்தா. உடனே இதெல்லாம் ஆகாது, இதெல்லாம் பாகவத அபச்சாரம், பகவத் அபச்சாரம் அப்பயும் பேசினா உண்டு. இப்படிலாம் பண்ணப்படாது, சுவாமிக்கு போய் மனுஷால் சுடின மாலையை சுடலாமா அப்படின்னு ஒரு 10 பேர் கிளம்பினா. எல்லாம் அவர் வாழ்க்கையில இருந்தது. அவரும் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அதுக்கு நல்ல பிராமணன்பா. நிறைய பேர் கிண்டலா போறார், பத்தியா பிரியாள் இப்படி நடந்து போறார். ஆண்டாள் நடந்து முடிஞ்சோன்னு இந்த பிராமணரை பிடிங்கோ, பைசா செலவில்லாம பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு கிண்டல் பண்றார். இது கிண்டலா சொல்றது. அவர் போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க, பகவானே கல்யாணம் அப்படி இல்லை. இந்த பிராமணன் பிடிச்சா வச்சுக்க, பெரிய லெவலால ஆள் வச்சிருக்கார். ரங்கநாதனே ஒரு மாப்பிள்ள தெரியுமா? எல்லாம் அவர் வாழ்க்கையிலையும் உண்டு. திருமங்கையாளர் வாழ்க்கையில் நடந்தது, தொண்டடிப்படியாளர் வாழ்க்கையில் நடந்தது. எல்லா மகாத்மாக்களுக்கும் மான அவமான லாப நஷ்ட சுக துக்க வியாதி ஆரோக்கியம் எல்லாருக்கும் போது, எல்லாருக்கும் போது. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. நேற்றுக்கு கிருஷ்ண பகவான சமாதானம் வந்த யானை தானே, அதுக்கு ஒரு மதம் பிடிக்கலையா? பகவான சமாதானம் வந்த ஒரு யானை, அது பயந்து ஓடலையா? இதே மாதிரிதான். ஆனாலும் பகவான் உண்டு. நன்னா ஞாபகம். எல்லார் வாழ்க்கையிலும் இதெல்லாம் உண்டு. துவந்தம்னு சொல்லுவோம், அத்வந்த ஹேதோஹோ. அதனாலதான் குலசேகர ஆழ்வார் சொல்றா, அப்பா உன் திருவடிகளை விடர்ந்து துவந்தம் போகிறதுக்காக இல்லை, அத்வந்த ஹேதோஹோ, மோட்சத்துக்காகவும் கிடையாது. எது வேணா எத் பவ்யம் பவத்து பகவன்னு பூர்வ கர்மானு ரூபம். எது வேணா எப்படி வேணா என் வாழ்க்கையில் நடந்துட்டு போட்டோம்பா. எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், ஏ தத் பிரார்த்தியம் மம பகுமதம். நான் திரும்ப 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 பகுமதம். அதான் நம்ம சொல்ல எத்தனை தடவை சொல்றாலும் புத்தியே வரதில்லை. திரும்ப 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 எத்தனை தடவை சொல்லிட்டு இருக்க சமயத்துக்கு கோவம் வந்துட்டு சொல்லணும். திரும்ப திரும்ப சொல்லணும், திரும்ப திரும்ப எத்தனை தடவை சொல்லணும். கேட்டியா நீ? திரும்ப திரும்ப அந்த மாதிரி சொல்லணும். ஏ தத் பிரார்த்தியம் மம பகுமதம் ஜன்ம ஜன்மாந்தரேபி தத் பாதாம்போருக யுககதா நிச்சலா பக்தி ரஸ்து. நிச்சலமான பக்தி வேணும் தான். மற்ற எது வேணா எப்படி வேணா நடக்கட்டும். அவமானங்கள் திரும்ப திரும்ப வரட்டும், கவலை இல்லை. பெருமை திரும்ப திரும்ப கிடைக்கட்டும், கவலை இல்லை. ஆரோக்கியம் திரும்ப திரும்ப வரட்டும், பிரச்சனை இல்லை. வியாதி திரும்ப திரும்ப வரட்டும், எனக்கு பயம் இல்லை. லாபம் திரும்ப திரும்ப வரட்டும், நஷ்டம் திரும்ப திரும்ப நடக்கட்டும், கவலை இல்லை. எனக்கு ஒன்னே ஒண்ணு, திரும்ப திரும்ப உன்னிடத்துல பக்தி நிச்சலா பக்தி ரஸ்து. திரும்ப திரும்ப வேற ஒண்ணுமே வேண்டாம், எனக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம்ப்பா. அதெல்லாம் எதுலையோ ஒரு நம்ம எந்த சரீரத்தில் பிறந்தாலும் நமக்கு ஏதோ கணவனோ மனைவியோ ஒரு ஜோடி உண்டு. அது தலையெழுத்து, ஒன்றும் தப்பிக்கவே முடியாது. அதுக்கு ஒரு குட்டி உண்டு, அதோட ஓட வேண்டிய ஒரு பாக்கியம் உண்டு. அதுக்கப்புறம் அது ஒரு குட்டி ஓடும். அதில் இமை பிடிக்கவா பிடிக்காதவா எல்லாம் உண்டு. யானைகளுக்குள்ள சண்டை உண்டு, பார்த்தமணியத்து கண்ணதிருக்கு, சிங்கத்துக்குள்ள சண்டை உண்டு, எல்லாம் உண்டு. எந்த எந்த ஜீவராசியாக இருந்தாலும் இது உண்டு. போட்டி பொறாமை எல்லாம் உண்டு. நமக்கு சப்போர்ட் பண்றது 10 பேர் நிற்பா, நமக்கு விரோதமா 10 பேர் நிற்பா. எல்லா ஜீவராசிகளுக்கும் உண்டு. தெருநாய் பாருங்க, இருக்கிறது தெரு, பேரே தெருநாய். அது ஏற்கனவே சொறி பிடிச்சு எல்லாம் அடிச்சு விட்டுருப்பா. அந்த தெருக்குள்ள ஒரு நாய் வந்து விடுத்துனா அந்த தெருவில் 5 நாய் சேர்ந்து அதை தரட்டும். இது எல்லாம் விவசாயம் போயிட்டு சமத்தா அது அதோட தெருக்கு போயிடும். இந்த 5 தாயில ஏதாவது ஒரு அந்த பக்கம் போகுவாரு, அது தன்னோட ஆயிலாம் கூட்டிக்கும் அப்படின்னு ஆரம்பிக்கும். நம்ம கதை தான். நமக்கும் திருநாய்க்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. அதுவும் திருவாளையும் நம்மளும் திருவாளை. அதுவும் அவசியம் இல்லாமல் அலையிறது, நம்மளும் அவசியமே இல்லாம தான் அலையிறது. இந்த திருநாய் இப்படியே போகும், எங்கேயா உட்காந்துக்கும், தோணிதான் அடுத்த தெருக்கு நம்மளும் இப்படியே வந்தேன் உங்க தெருக்கு வரலாம் அப்படியே உங்க அது திருநாய் கணக்கு தான். நம்ம அது வேற கெஸ்ட் வரைக்கும் எல்லாம் திருநாய் கணக்கு தான். நான் சொல்ல ஒரு மாதிரி இருக்கும், சத்தியம் அப்படிதான். நம்மளும் அப்படிதானே போறோம். இந்த பக்கமா வந்து உங்காத்துக்கு வரேன், அப்ப உங்காத்துக்காக வரல, இந்த தெருவில் வந்துட்டேன், அதனால உங்காத்துக்கு திருநாய் கணக்கு. அவ்வளவுதான். கொஞ்சம் பயங்கரமா இருக்கும் கேட்கறதுக்கு, ஆனா சத்தியம் இதுதான். அதனால இது இப்படிதான். எல்லாம் நித்ரா பய மைதுன எல்லாருக்கும் காமன். ஒரு விஷயம் இல்லை, பகவத் தியானம் முக்கியம். பகவான் நினைச்சுக்கோங்க, மற்றெல்லாம் நடக்கட்டும், அது பாட்டுக்கு நடக்கட்டும். காலாகாலத்தை எல்லாம் தானா நடக்கும். கஷ்டப்பட்டு பகவான் காலாகாலத்தை நம்மளையே பகவானுக்கே பொறுக்க முடியும், கர்ப்பத்தோடு நம்மளை தள்ளிட்டான்.
பகவான் பார்த்தா இதுக்கு இப்படியே படுத்துட்டே இருந்து அப்பா அம்மா எல்லாம் பண்ணோம். அதான் நம்மளை நீஞ்ச வச்சான், நம்மளை ஓட வச்சான், நமக்கு புத்தியை கொடுத்தான். காலாகாலத்தை எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். காலாகாலத்தில் நமக்கு அன்னப்பிராசம் பண்ணி வச்சான். காலாகாலத்தில் ஸ்கூல் நம்ம படிக்கிறோமோ இல்லையோ ஸ்கூலுக்கு காலாகாலத்தில் பகவான் அனுப்பிச்சுட்டான். காலாகாலத்துக்கு பகவான் காலேஜ் அனுப்பிச்சுட்டான். காலாகாலத்துக்கு சாப்பாடு கொடுக்குறான். காலாகாலத்துக்கு நம்ம பொறுப்போடு இருக்க மாதிரி ஒரு கல்யாணத்தையும் பண்ணி வச்சுட்டான். காலாகாலத்துக்கு ஒரு குழந்தையும் கொடுத்துட்டான். காலாகாலத்துக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டான். இவ்வளவும் காலாகாலத்துக்கு அவன் கொடுத்துருக்கான். நமக்கு ஏன் டென்ஷன்? இப்படியே காலாகாலத்துக்கு நம்ம பாட்டு பகவத் பக்தி பண்ணிட்டு காலாகாலத்தை போய் சேருவோம். மோட்சம் போய் சேருவோம். சொல்ல காலாகாலத்தை போய் சேரணும். எல்லாத்துக்கும் நேரம் ஆயிடுத்து. காலாகாலத்தை வீடு போய் சேரணும். வீடு அதான் வீடு மீன் முற்றமும் வீடு செய்து உம்முயிர் வீடுடையானிடை வீடு செய்யினே. சாந்தானந்தபுரி மகாராஜ் பாஷையில் ஹரி ஹோம், அவ்வளோதான். ஹரி ஹோம், ஹரி ஹோம். உன் வீட்டுக்கு வேக வேகமாக போ. ஹரி HURRY HOME. அது தமிழில் சொன்னால் ஹரி ஓம், சொன்னா ஹரி ஹோம். அது எப்படிதான் அவர் தோணிச்சதில்லை, அவர் மட்டும் தான் தோன்றது. சத்தியம். ஒரு பக்தர் ஃபோன் பண்ணார் ஃபாரின்லேருந்து. அவர் இந்த சத்சங்கம் எல்லாம் கேட்டுட்டு இருந்தார். அவருக்கு அப்போ வேலை போயிடுது, அமெரிக்காவில் இருக்கார். திடீர்னு வேலை போயிடுது, ரொம்ப கஷ்டம். அதாவது வேலை போயிட்டு தான் ஜீவிக்க முடியாது. நோ ஒர்க், நோ ஃபுட், நோ மணி, நோ லைஃப், இப்படி தான் அவள் சொல்லுவாள். வெளிநாடு போயாச்சுன்னா. அவர் அன்றைக்கி அந்த திருப்பாவை பாசுரத்தை கேட்டுருக்கார். மெல்ல விழுது ஹரி என்ற பேரரவம் அப்படின்னு. இவர் இந்த சாந்தானந்தபுரி மகாராஜ் விஷயம் நான் சொன்னதில்லை. அவர் அந்த சத்சங்கம் கேட்கல. அவர் அன்னிலேருந்து ஹரி 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 ஹரின்னு ஜபிச்சுட்டு இருந்தார். மனசுக்குள்ளே அந்த ஒரு இதுதான் வேகமாக. இப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தால் தேவையில்லையே, ஆனால் இன்டர்வியூ போயிட்டு வந்துட்டார், இன்னும் வரலையே, இன்னும் கூப்பிடலையே, 2 கம்பெனி அட்டன் பண்ணாலே ஹரி 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 ஹரின்னு சொல்லிகிட்டே இருந்தாராம். கொஞ்சம் நேரத்தில் அப்பாயின்மெண்ட் நடந்துருக்கான். அப்போ தான் இந்த ஹரினா ஹரி அப்படின்னு அப்புறம் அவர் தான் புரிஞ்சுதான். நம்ம ஹரி ஹரின்னு சொல்ல அது ஹரியை ஹரிஹரியாக துரத்தி விடுமா. ஹரி 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 குரு எல்லாருக்கும் சொல்லுங்க. அவர் சொன்ன சத்சங்கத்தில் நீங்கள் அவர் சொன்னால் எனக்கு உபன்யாசத்துக்கு மறக்காமல் அவர் எனக்கு ஐடியா கொடுத்தார். ஹரி சொன்னால் ஹரின்னு அர்த்தம் குருஜி. என் லைஃப்பில் நான் ப்ராக்டிக்கலாக பார்த்தேன். நான் எத்தனை ஹரின்னு சொன்னேனோ அத்தனை ஹரி ஹரியா ஓடி வந்து எனக்கு கொடுத்துட்டார். ஹரி ஹரியா ஹரி ஹரியா ரொம்ப ஹரியா எனக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டார் வேகமாக. அன்றைக்கி தான் புரிஞ்சது ஹரிநாம பலம் எனக்கு அப்படின்னு. இவ்வளோ நாள் சொன்ன புரியும்போது இப்போ தான் எனக்கு புரிஞ்சது சத்தியம். அதனால் நாம ஜபம் இருக்கு, பகவத் லீலை இருக்கு, குழந்தைய அனுபவிக்கும். நானும் சட்டி ஒரு 40 பாசுரமாக அந்த வாட்டி சொல்லணும் தான் நான் வந்தேன். கடைசியாக 10 பாசுரம் அவ்வளோதான் முடிஞ்சது. ஆனால் அந்த 10 பாசுரத்தில் நிறைய விஷயங்கள் நிறைய உண்டு. பெரியாழ்வார் திருமொழி சொல்லி மாளாது அதில் ஒரு சாம்பிள் 10 பாசுரம் அனுபவிச்சிருக்கோம். மீதி அடுத்த தடவை ரொம்ப அனுபவிப்போம். நாளைக்கு விநாயக் நகரில் அந்த அத்வைதா ஹாலில் சத்சங்கம். நாளைக்கு காத்தாலில் ஸ்ரீமதி மாலதி சுந்தரேசன் கிரகம் கரமனையில் சத்சங்கம். சனிக்கிழமை சாயங்காலம் 6:30 மணிக்கு ஸ்ரீமான் ராஜாவுடைய கிரகம் அஷ்டபதியில் சத்சங்கம். அன்றைக்கி நைட்டு அடியேன் பாச்சாவை பார்க்க கிளம்பிடுங்க. ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, 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 ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா राधे। जय सद्गुरु महाराज की।
समस्त भागवदल को गोविंद नाम संकीर्तनम जय जानकी कांत स्मरणम गोपिका जीवन स्मरणम ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் சர்வம் குருவார்ப்பணம் जय श्री राधे कृष्णा सत्संग की जय श्री पूज्य श्री श्री अम्मावक जय श्री भारत माता की लोका समस्ता सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु ओम शांति 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 जय श्री इंदु माता की जय श्री 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 अनंत पद्मनाभ स्वामी की जय श्री लक्ष्मी वराह मूर्ति की அது ரொம்ப நாளாவே வராகர் பக்கம் போகாமலே இருந்தேன். வராகர் இருந்த வாட்டி தன் அழகை காட்டி என்னை படுத்தி எடுத்துட்டார். ஜெய் ஸ்ரீ அனந்தபுரி க்ஷேத்ர கி ஜெய் ஸ்ரீ பெரியாழ்வார் கி சர்வத்ர பத்மநாபநாம சங்கீர்த்தனம் பத்மநாபம். நீங்க சொன்ன விஷயங்களும் நிறைய அந்த சமயத்துல பகவான் அப்படியே கொடுத்த அனுபவங்கள். இந்த மாமி இடுப்பு வளைஞ்ச மாமி கழுத்து வளைஞ்ச மாமி எல்லாம் அந்த சமயத்தில் சுவாமி கொடுத்த அனுபவங்கள். பிரமாணங்கள் தேடினா கிடைக்காது. பக்தி பண்ணிட்டே வர இந்த மாதிரி நிறைய லீலைகள் அனுபவிச்சுட்டே இருக்க முடியும். கோடி கோடி உண்டு. அதில் ஒரு துளி இன்னைக்கு பெரியாழ்வார், அதாவது இந்த பாசுரங்கள்லையோ இல்லாட்டி பாகவத்திலையோ நம்ம லயப்பட சுவாமி இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் கொட்டி கொடுத்துட்டே இருப்பார். இந்த மாதிரிலாம் இதற்கெல்லாம் யோசனை பண்ணதும் கிடையாது. தானாக அது பகவத் சங்கல்பத்தில் அப்போ அனுபவிச்சதை அப்படியே சொல்லும். அதனால நிறைய பக்தி பண்ணுங்கோ. இந்த பாசுரங்களுக்கு அத்தனை பலம். ராதே கிருஷ்ணன்.